இதெல்லாம் பக்தி விருத்திக்காக தான், ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயத்துக்கு தான். சரிங்களா? அதனால எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து பேச போகிற பிள்ளைங்க ஒரு ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தரின் வாயிலிருந்து பேசும்படியாக ஒப்பு கொடுங்க. ஆமென். இயேசுப்பா, ஆமென். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறையா. இந்த ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு முக்கியமான வேலையில பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. வேதாகம பட்டிமன்றம் என்ற இந்த நிகழ்வுக்காக உங்க ஸ்தோத்திரம் ஐயா. வேதத்திலே கர்த்தாவே பெத்தானியாவிலே இருந்த அருமையான மரியாள், மார்த்தாள், இவர்களில் யார் சிறந்தவர் என்ற தலைப்பின் கீழாக நடக்கிற இந்த பட்டிமன்றத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இதுல மார்த்தாள் தான் சிறந்தவள் என்று பேசக்கூடிய பிள்ளைகளையும், மரியாள் தான் சிறந்தவள் என்று பேசக்கூடிய பிள்ளைகளையும் அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் மறைத்து தேவாதி தேவனை எங்கள் மத்தியிலே இடைபெறுவீராக. ஆவிக்குரிய முத்துக்களை, ஆவிக்குரிய துணிக்கைகளை நாங்கள் இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள கர்த்தரின் கிருபை செய்வீராக. பேசுகிறவர்களுக்கும் அதை கேட்கிற எங்களுக்கும் ஆசீர்வாதமாக கர்த்தாவே இந்த காரியத்தை மாற்றி கொடுங்கப்பா. உடைய அன்பின் ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்க, உன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். அல்லேலூயா. இயேசுவுக்கு விருப்பமானதை செய்தது மார்த்தாளா மரியாளா? இதுதான் அந்த பட்டிமன்றத்தோட தலைப்பு. அதனால இது ஒரு ஆவிக்குரிய பட்டிமன்றம். கேட்கிறவங்கள கவனமா கேளுங்க. சப்போஸ் அவங்க ஏதாச்சும் மிஸ்டேக்கா சொன்னா நீங்க கூட கேட்கலாம், பாத்துங்க. சரிங்களா? ஆமா. அதனால ரெடியா இருங்க. இப்போ முதல்ல பேச வர போறது மார்த்தாள் இல்லையா? இந்த பக்கம் ஓகே. இயேசுவுக்கு பிரியமானதை செய்தது மார்த்தாள் தான் அப்படின்ற தலைப்புல பேசுறதுக்கு அருமையான சகோதரி சிஸ்டர் பிரியா. ஓகே, சிஸ்டர் பிரியா அவருக்கு முன்பாக வந்திருக்காங்க. நம்ம எல்லாம் கைத்தட்டி வரவேற்போமா? எல்லாம் உற்சாகப்படுத்துறீங்கன்னா ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய பட்டிமன்ற தலைப்பு மார்த்தாள் மரியாள் இல்லையா? அதுல மார்த்தாளுக்கு ஆதரவாக பேச வந்திருக்கேன். சரி, ஒரு சிறு சாட்சியோட நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது நம்மளுக்கு வாட்ஸ்அப்ல வந்து பட்டிமன்ற தலைப்பு மெசேஜ் வந்தது இல்லையா? சோ அதுல இருந்து 3 வீக்ஸ் முன்னாடி, 3 வாரங்கள் முன்னாடி வந்து வீட்டுல ஒரு டிஸ்கஷன் சொல்லலாம், இல்ல வாக்குவாதம் சொல்லலாம். எனக்கும் எங்க அம்மாக்குமான ஒரு வாக்குவாதம். சோ என்னன்னா, அம்மா எப்பவுமே காலையில எந்திரிச்சோன்னே ஃபர்ஸ்ட் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பிரேயர் பண்ணிட்டு அந்த டேவை ஆரம்பிப்பாங்க. அன்னைக்கு காலையில என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் அசதியின் காரணமா கொஞ்சம் தூங்கிட்டாங்க. சோ 7 o'clock ஆயிடுச்சு. அவங்க மருமகன் நேரா போய் அத்தை காஃபி வேணும் அப்படின்னு எழுப்புறாரு. காஃபியோ டீயோ எழுப்புறாரு. உடனே எந்திரிச்சு டைம் பாக்குறாங்க 7 o'clock. 7:30க்கு மறுபடியும் டியூட்டிக்கு போகணும். விறுவிறுன்னு வந்து சமையல் செய்யறாங்க, எல்லாம் ரெடி பண்றாங்க. அப்புறம் பிள்ளைங்களுக்கு சமையல் செய்யறாங்க, ஸ்நாக்ஸ் ரெடி பண்றாங்க, எல்லாம் ரெடி பண்றாங்க. நான் பிள்ளைங்களை கிளப்புறேன், ஸ்கூலுக்கு கூட்டு போறேன். ஸ்கூலுக்கு கூட்டு போயிட்டு வர கேப்ல பாப்பா எந்திரிச்சிடறா, சாரா. சோ அவ அழுதுட்டு இருக்கா. அவளை வச்சுட்டு சமையல் செய்ய முடியல. சோ கையில வச்சுட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் வந்த பிறகு என் கையில கொடுத்துட்டு பாப்பாக்கு தேவையான சாப்பாடை ரெடி பண்றாங்க. அப்ப பிரேயர் பண்ணலன்ற ஆதங்கம் அவங்க மனசுல இருக்கு. சோ அந்த ஆதங்கம் வந்து கோவமா மாறி என்கிட்ட காட்டுறாங்க, உன் பிள்ளைங்களால காலையில எனக்கு பிரேயர் பண்ண முடியல அப்படின்னு. காலையில நாங்க தூங்கிட்டேன் கொஞ்ச நேரம், சோ பிரேயர் பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்றாங்க. அப்ப நான் அடுத்து கேக்குறேன், அதுக்கு நான் அழுற பிள்ளைய போட்டுட்டு சமைக்க போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லி, சாரி பிரேயர் பண்ண போயிடுவீங்களா அப்படின்னு கேக்குறேன். அப்ப அம்மா சொல்றாங்க, நான் அடுத்து என்ன சொல்றேன்னா, சரி இதே மாதிரி நான் பண்ணா உங்களுக்கு ஓகேவா? 3 பிள்ளைங்களையும் விட்டுட்டு ஒரு கதை அடிச்சுட்டு பிரேயர் பண்ண நான் போயிட்டேன்னா வெளியில இருக்க உங்க மனசு எப்படி இருக்கும்? அவ பாட்டுக்கு போயிட்டா நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுமா தோணாதா அப்படின்னு நான் கேக்குறேன். உடனே அம்மா அடுத்து சொல்றாங்க, ஏசு அது பைபிள் அதுதானே கொடுத்துருக்கு, மார்த்தாள் மரியாள் அந்த கதையை கொண்டு வராங்க. அப்புறம் இப்படி நிறைய டிஸ்கஷன் போகுது. எல்லாம் சொன்னா நம்மளுக்கு 10 நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. சோ எல்லாம் சொல்ல முடியாது. சரி, டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும் போது கடைசியா சொல்றோம், இந்த வருஷம் பட்டிமன்ற தலைப்புல, அதாவது போன வருஷம் கேட்டாங்க நம்ம கிட்ட என்னவா வைக்கலாம் தலைப்பு அப்படின்னு கேட்டாங்க. ஒருவேளை இந்த வருஷம் கேட்டா நம்ம குடும்பமா ஊழியமா மார்த்தாள மரியாதை இந்த மாதிரிலாம் தலைப்பு எடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 3 வாரம் கழிச்சு இதே தலைப்பா வந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சோ ஆண்டவர் நம்ம பக்கம் நின்னுட்டாரு அன்னைக்கு.
சோ நடுவரா மாறிட போறாரு. சரி, நம்ம வசனத்துக்குள்ள போலாம். என்னன்னா லூக்கா 10:38 இதுலதான் நமக்கு ஃபர்ஸ்ட் இங்க என்ன பிரச்சனைனா சாப்பாடு செய்யறதா பிரச்சனையாவே வருது. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். இங்க ஃபர்ஸ்ட் யாரு வீட்டுக்குள்ள கூப்பிட்டது? ஏசப்பாவை. நீங்க சொல்லுங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். மார்த்தாள் தான் கூப்பிட்டாங்க, சரியா? மரியாள் இல்ல, மார்த்தாள் தான் வீட்டுக்கு கூப்பிடுறாங்க, மார்த்தாள் தான் இடம் கொடுக்கறாங்க. அங்க மார்த்தாள் ஒரு வாய்ப்பை கொடுத்ததுனால மட்டும்தான் மரியாள் அங்க ஆண்டவர் பக்கத்துல உட்கார்ந்து வசனத்தை கேட்க முடியுது. இல்லன்னா எப்படி அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கும்? கண்டிப்பா கிடைச்சிருக்காது இல்லையா? சோ மார்த்தாள் கொடுத்த வாய்ப்பு தான் மரியாள் பயன்படுத்துறாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்க? அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். ரைட். அதாவது இங்க மரியாள் எப்படி ஆக்ட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. சரி, நிறைய ப்ரிப்பேர் பண்ண. இங்க வேற நம்ம நடுவர் வந்து பிரசங்கம் பண்ணும்போது சொல்லிட்டாங்க, வார்த்தையை கூட்டின்னு சொல்லக்கூடாது, குறைச்சு சொல்லக்கூடாது. சரி, இருந்தாலும் பட்டிமன்றத்தின் சுவாரஸ்யத்திற்காக சில வார்த்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். இங்க மரியாள் வந்து ஒரு சுயநலவாதி போல இருந்திருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிருக்கலாம்? தன்னுடைய சகோதரி மார்த்தாளையும் கூப்பிட்டுருக்கலாம் இல்லையா? ஏசப்பா வந்திருக்காரு, வாங்க நம்ம போய் ஃபர்ஸ்ட் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சமைப்போம் அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. ஆனா இவங்க எப்படி பண்ணிருக்காங்க? ஒரு சுயநலவாதி போல் தான் மட்டும் கேட்டா போதுன்னு சொல்லிட்டு அவன் எப்படியும் போட்டுன்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டாங்க. இங்க மார்த்தாள் யாருக்காக சமைக்கிறாங்க? அவங்களுக்காக இல்ல, ஏசப்பாக்கும் அவங்க கூட வந்திருக்க சீஷர்களுக்கும். ஏன் ஏசப்பா முன்னாடி உட்கார்ந்து ஒரு மாணவி போல் வசனம் கேட்கிறாங்களே, அவங்க சகோதரி மரியாளுக்கும் சேர்த்துதான் சமைக்கிறாங்க இல்லையா? சரி, முதலாவது ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள்னு சொல்றோம். ஆனா 1 மணி ஆச்சுன்னா வயிறு பசியில ஆட்டோமேட்டிக்கா சாப்பாடை கண்டு தேடுமா இல்லையா? சோ அதுக்குதானே அவங்க சமைக்கிறாங்க. சோ அடுத்து என்னன்னா, ஆனா நம்மால அப்படி கிடையாது. மார்த்தாள் சுயநலவாதி இல்ல. அது வந்து யோவான் 11:20 பாருங்க. அதுல வந்து லாசர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு ஏசப்பா வராரு ஊருக்கு. மார்த்தாள் போய் பாக்குறாங்க ஏசப்பாவை. ஏசப்பா, நீங்க இருந்திருந்தா என் சகோதரன் மறுத்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல 28 பாருங்க, ஏசப்பாவை இவங்க பார்த்ததோட நிறுத்திடல, தன் சகோதரியும் போய் கூட்டிட்டு வராங்க. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? ஏசப்பா வந்தோடனே போய் நேரா போய் ஏசப்பா பக்கத்துல உட்காந்து வசனம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆனா எங்களால அப்படி பண்ணல. ஏசப்பா வந்தோடனே போய் தன் சகோதரியும் போய் கூட்டிட்டு வந்துட்டு, வா ஏசப்பா வந்திருக்காங்க, நம்ம போய் பாப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இல்லையா? சோ இதுல இருந்து என்ன தெரியுது? மார்த்தாள் சுயநலவாதி இல்லை அப்படின்றது தெரியுது. சரி, அதுக்கப்புறம் சரி, ஆண்டவர் அடுத்து என்ன ஆகுது? மார்த்தாளோ பற்பல வேலைகள் செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு இருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால் 41 இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டிருக்கிறார், தேவையானது ஒன்றே மரியாதை. இது நம்மளுக்கு தேவையில்ல. சரி சரி, என்னன்னா சுயநலவாதிக்கு மரியாதை பேரு கேட்டாலே கஷ்டமா இருப்பாங்க. அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஏசப்பா என்ன சொல்றாங்கன்னா, நீ அநேக காரியங்களை கொடுத்து கவலைப்பட்டு இருக்கிறான்னு சொல்றாங்க. இல்ல என்னன்னா, ஒரு ஃப்ரெண்டு போல ஏசப்பா சொல்றாரு, கவலைப்படாத, விடு, பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் அது அர்த்தம். சரி, இது வந்து ஆண்டவர் வந்து வாழ்ந்த வாழ்க்கையா இருக்கட்டும், இல்ல எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரியை காமிச்சிருக்காரு இல்லையா? ஒரு எக்ஸாம்பிள், நம்ம எப்படி வாழணும் அப்படின்றது ஒரு வாழ்க்கை. சோ அதனால அப்ப உள்ள ஆக்ட் அப்படியே இப்ப உள்ள சிச்சுவேஷனுக்கு நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். சரி, இப்ப ஏசப்பா வராங்கன்னு வச்சுப்போம். அவர்கிட்ட உட்காந்து நம்ம வசனம் எல்லாம் கேட்க முடியாது, வார்த்தைகள் கேட்க முடியாது. அதனால இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரர் அவர்கள் நம்ம வீட்டுக்கு வராங்க. சரியா? ஊழியக்காரர் அவர்கள் வந்து வீட்டுல இருந்து, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எங்க வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுப்போம், திருமங்கலம் வரைக்கும் வராங்க. மாஸ்டர் கிளம்பும் போது ஒரு போன் அடிப்போம், பாஸ்டர் கிளம்பிட்டீங்களா? நேற்று கேரட் சர்வீஸ்க்காக தான் நடந்தது, பாஸ்டர் கிளம்பிட்டீங்களா அப்படின்னு ஒரு போனு. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எங்க வரீங்கன்னு ஒரு போன். எதுக்காக இந்த போன் நம்ம பண்றோம்? நம்ம வீட்டையும் சுத்தப்படுத்தி வைக்கணும், அப்புறம் எத்தனை பேர் வரீங்க வேற கேட்டுக்கிறோம். எல்லாமே ஆயத்தப்படுத்தி வைக்கிறதுக்கு தான் நம்ம கேட்கிறோம். ஒருவேளை அந்த காலத்துல இந்த மாதிரி தொலைத்தொடர்பு என சொல்லப்பட்ட போன்
மொபைல் போனோ லேண்ட்லைனோ இருந்தா எங்க மாத்தாளர்கள் வந்து போன் பண்ணி கேட்டு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. அது இல்லாததுனால அவங்க முன்னாடியே ஆயத்தப்படுத்தது. சரி, அது இருக்கட்டும் ஒரு பக்கம். இருந்தாலும் கூட பாஸ்டர் அங்க இருந்து கிளம்பிங்க வராங்க, ஓகே நம்ம ரெடி பண்ணலன்னு வச்சுப்போமே, பாஸ்டர் என்ன சொல்லுவாரு? ஏமா ரெடி பண்ணல, இத்தனை பேர் வர நான் சொன்னலமா அப்படின்னு கேட்பாங்க. என்ன சொல்லுவாங்க? பரவாயில்ல விடுங்க பாத்துக்கலாம், அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா அப்படின்னு தான் சொல்ல போறாங்க நம்மள இல்லையா? அது என்னது? அவங்களோட பெருந்தன்மை அப்படி சொல்றது. சரி, அது மாதிரிதான் ஏசப்பா ஒரு பெருந்தன்மையா ஒரு நண்பர் இடத்துல சொல்றாரு, ஓகே கவலைப்படாத விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்ப இவங்க மூளைக்குள்ள என்ன ஓடுது தெரியுமா? 5 பேரை கொண்டு 5000 பேருக்கு போஷித்த ஆண்டவருக்கு இந்த சிறு கூட்டத்துக்கு சாப்பாடு கொடுக்க முடியாத என்ன உங்க மாட்டாளுக்கு இது கூட தெரியாதா அப்படின்றாங்க. சரி, இதே மாதிரி நான் இதே எக்ஸாம்பிளோட சொல்றேன். பாஸ்டர் வந்து வானகரம்ல இருந்து திருமங்கலம் வர வரைக்கும் கிட்டத்தட்ட எவ்வளவு கடைகள் இருக்கும்? ஹோட்டல் ஒரு 20 இருந்து 25 ஹோட்டல் இருக்குமா? சரி, ஹோட்டல் சாப்பாடு நமக்கு பிடிக்காது. பாஸ்டருக்கு தெரியுமா இல்லையா? பாஸ்டருக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். எங்களோட சிஸ்டர் நல்லாவே சமைப்பாங்கன்னு சொல்லிட்டு, சரி நீங்க அங்கேயே சாப்பிட்டுக்கோங்க, ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கோங்க, சிஸ்டர் கையிலே சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஒருவேளை இவங்கெல்லாம் அப்படி சொல்லுவாங்களா இருக்கும்? உங்கதான் வந்து 5 அப்பத்தை கொண்டு 5000 பேருக்கு போஷிக்க திறமை இருக்கே, நீங்களே வந்து செஞ்சுக்கோங்க சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லுவாங்களா இருக்கும்? நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம்? பாஸ்டர் வீட்டுக்கு வாங்க, நாங்க ரெடி பண்றோம், எல்லாம் சொல்லதானே செய்வோம். அது நம்மளுக்கு உள்ள ஒரு வாஞ்சை, ஒரு ஆர்வம், நம்ம கையால ஒரு டீயாச்சும் போட்டு கொடுக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் இல்லையா? அந்த ஆர்வத்துலதான் மாத்தாள் அவர்கள் வந்து உணவு ரெடி பண்ணிருக்காங்க. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க சொல்றாங்க, அதாவது வந்து இவங்க எப்படி சொல்றாங்க? போய் ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரர் என்னை விட்டு இருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு குறை சொல்றாங்களே இவங்க அப்படின்னு சொல்லியும் அவங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்குது. அப்ப என்னன்னா, சரி சிஸ்டர் வந்து போன மாசம் ஒரு சிஸ்டர் வந்து ஒரு பிரசங்கம் பண்ணாங்க. அதாவது லாஸ்ட் மந்த் என்னன்னா, அதாவது தனித்திருந்து ஜெபியுங்கள் அப்படின்னு சொன்னாங்க, தனிமையில ஜெபியுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்து அதாவது என்னதான் ஃபேமிலி பிரேயர் பண்ணாலும் தனியா பிரேயர் பண்ணணும்னு. இப்ப நான் கேட்கிறேன், நம்மள எத்தனை பேர், அதாவது எல்லா நாளும் இல்லைனாலும் சில சமயங்கள்ல நம்ம தனியா பிரேயர் பண்றது உண்டு. எப்ப நம்ம பண்ணுவோம் தெரியுமா? கண்டிப்பா வந்து நம்மள யாரோ ஒருத்தர் ஏதோ பண்ணிட்டாங்க, ஹர்ட் பண்ணிட்டாங்க, ஏதோ மனசுக்கு பாரமான ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா அந்த டைம்ல நம்ம பிரேயர் பண்ணுவோம். பக்கத்து வீட்டுல அக்கத்து வீட்டுல போய் குறை சொல்றதுக்கு பதிலா ஆண்டவர்கிட்டயே சொல்றது மேல் இல்லையா? சரியா? சோ அதனால வந்து நடுவர் அவர்களே இதெல்லாம் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி கொஞ்சம் சரியான முறையில் தீர்ப்பளிக்குமாறு கேட்கிறேன். கடைசியா டைம் இல்லாததுனால வேற என் வீட்டுக்கு சிக்னல் கொடுக்குறாங்க 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு, சோ அதன் காரணமாக கடைசியா சொல்றேன், இந்த டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம்லாம் இல்ல, வெரி வீக். ஏன்னா இல்ல ஃபர்ஸ்ட் பட்டிமன்ற தலைப்பு அனௌன்ஸ் பண்ணோன்னு பேர் கொடுத்தது யார் தெரியுமா? நான், அப்புறம் அண்ணா, அப்புறம் பவானி சிஸ்டர், 3 பேர் தான் பேர் கொடுத்தோம். திடீர்னு ஒரு நாள் போன் பண்றாங்க, என்ன தூக்கி மரியா டீம்ல போட்டாங்க. என்னாச்சு? பேசுறதுக்கு ஆள் இல்ல, வேற வழி இல்லாம என்ன தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ எங்களது கட்சிக்காரரை வலுக்கட்டாயமாக இழுத்து வச்சு வச்சிருக்கீங்க. அவங்க 2 பேரும் பாருங்களேன், கொஞ்சம் மாத்தாளுக்கு ஆதரவா பேச வந்த மாதிரி இருக்கு, இல்ல ஓட்டு சேகரிக்க வந்த மாதிரி இருக்கு. காஸ்டியூம் பாருங்க. சோ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், மாத்தாளை சேர்ந்தவர் என்ற. சோ அதன்படி தீர்ப்பு வழங்குமாறு கேட்கிறேன். ஆமா, இப்போ தலைப்பு திருமண சொல்ற இயேசுவுக்கு விருப்பமானதை செய்தது பெத்தானியா, மரியாளா, மார்த்தாளா. இதுதான் முதல்ல மார்த்தாள் என்ற தலைப்புல இருக்காங்க. சிஸ்டர் பிரியா சிஸ்டர் பேசினாங்க, வாங்க வாங்கியிருக்காங்க, சுயநலவாதி அப்படி இப்படியும் போட்டு தாக்கி இருக்காங்க. இப்போ மரியாள் தான் சிறந்தவர் சொல்லி பேசுறதுக்கு அருமையான அம்மா எல்லாம் வந்திருக்காங்க. நம்ம அவங்க பேசுறத நம்ம கேட்போம். எல்லாருக்கும் வணக்கம். இது கொடுத்ததுக்காக, இந்த தலைப்பு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. எனக்கு ஏசப்பாவுக்கு விருப்பமானது எது? ஆகாரமா எது? ஏசப்பாவுக்கு விருப்பமானது வசனத்தை அவர் பாதத்துல இருந்தா நாங்க சொல்றாங்க, வசனத்தை கேட்கறதா. ஏசப்பாவுக்கு விருப்பமானது அவருடைய பாதத்தை அருகே
அமர்ந்து அவரிடம் பேச வேண்டும் என்பதுதான். மரியாள் அதெல்லாம் தெரிந்து கொண்டான். அவன் மார்த்தாள் வந்து என்ன செய்யறா, ஏசப்பா வீட்டுக்கு வரவழைச்சா மட்டும் போதுமா, உட்கார்ந்து ஒரு அன்பா நம்ம வீட்டுல விருந்தாளிங்க வராங்க, வந்தவனா வந்து கதவை திறந்து விட்டுட்டு உள்ளே போயிடுவான். அவன் வந்தவன் உட்கார்ந்து கூட பேசவே நினைப்பாங்க. அது போல மார்த்தா இருக்கிறாப்ல. மரியா என்ன செய்யறாங்க, தன் சொந்த பந்தம், இப்ப நம்ம கூட சொந்த பந்தங்க வராங்கன்னா நம்ம எப்படி செய்யறோம், அழைத்து உட்கார்ந்து பேசணும் அவர்கிட்ட. இதெல்லாம் ஏசப்பா எதிர்பார்க்கிறாரு. இவங்க சொன்னாங்க மரியா மார்த்தாள் வந்து கூட்டிட்டு வந்தாப்ல, அதனாலதான் மரியா வந்து உட்கார்ந்தாப்ல. கூட்டிட்டு வந்து சரிதான் உட்கார்ந்து பேசணுமா இல்லையா, விட்டுட்டு நீங்க பாட்டி போயிட்டீங்க. அப்பா அழகா வீட்டுக்கு வந்தவர்கிட்ட பாதத்துல உட்கார்ந்து பேசணுமா இல்லையா, அதை பேசாம விட்டுட்டாங்க இவங்க. அதை வேற வந்து கூட்டிட்டு வந்து வேற சொல்றாங்க இவங்க. அப்ப அப்புறம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா, மரியாள் தன்னை விட்டு எடுக்காத பங்கை தெரிந்து கொண்டாள் என்று ஏசப்பாவே சொல்றாரு. லூக்கால 10:42 அவர் வாயாலே சொல்றாரு. எங்கேயாவது மார்த்தால சொன்னாரா? மரியாதை தான் சொல்றாரு. மரியாதை தன்னை விட்டு எடுபடாத பங்கை தெரிந்து கொண்டாள் என்று. அப்புறம் அவ பாதத்தருகே அமர்ந்து வசனத்தை கேட்டான். வசனம் தான் நம்மள வந்து என்ன செய்வோம், தேற்றும் பரலோகத்துக்கு கொண்டு போவோம். ஏசப்பா அதுதான் நமக்கு எதிர்பார்க்கிறார், ஆகாரத்தை ஒண்ணும் கிடையாது. அப்ப மார்த்தாளை போல வேலை என்று நம்ம இருக்கக்கூடாது. மரியாள் போலதான் நம்ம இருக்கணும். ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். எதிரடிய பார்த்தா மார்த்தாளை போல ஏன் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம ஐயா கூட பார்த்தா ஆவியானவரேங்கிறாரு, அப்புறம் பார்த்தா அவர் இதுல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இதுல உட்கார்ந்துருந்தா நல்லா இருந்திருக்கும். எங்க ஆளு உங்க அணியில இருந்தீங்க வந்தாங்கன்னா அவங்க தெரிந்துதான் நம்ம மரியாதை கரெக்டா வந்துருக்காங்க. ஆமா, எனக்கு இது எதிர பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. ஏசப்பா பாலத்துல நீங்க உட்காரணும் வச்சுக்கிறோம். அப்புறம் அது போல ஏசப்பா என்ன சொல்லுகிறாரு தெரியுமா, மார்த்தாளை பார்த்து, மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்று ஏசப்பாவே சொல்றாரு. நீங்க நான் வந்து ஏசப்பா சாகாரம் செய்து கொடுக்குறேன்றீங்க. ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து என்ன சொல்றாரு, ஒரு வாட்டி இல்ல, மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்று இயேசு சொல்கிறார். எதுலன்னா லூக்கா 10:41. இததான் அவ என்ன செஞ்சிருக்கா, லூக்கா 10:39 பாதத்தருகே அமர்ந்து மரியா கற்றுக்கொண்டான். ஏசப்பா வந்து நீங்க ஆகாரம் கொடுத்தாதான் அவர் சாப்பிட முடியுமா, இல்லைன்னா சாப்பிட முடியாதா? அவர் வெறும் தண்ணீரை திராட்சை முதல் ரசமாக்கணும். கல்யாண வீட்டை குறைவே நிறைவாக்கி விட்டது நம்ம அப்பா. எவ்வளவு வனாந்தரத்துல இருந்து ஜனங்க சாப்பிடாம இருக்கும் போது ஒரு சிறு பையன், நீ சொல்லலாம் சிறு பையன் அவங்க அம்மா ஆக்கி கொண்டு வந்ததுனால, அப்படியெல்லாம் அந்த பையனை கொண்டு வந்து உண்டாக்குனதே அப்பாவா தான் இருக்கும். அந்த இடத்துல 5000 பேருக்கு 12 கூட எடுக்க வச்சவருக்கு பாலத்துல உட்கார்ந்து அப்பாவுக்கு அதிசயம் செய்ய தெரியாதா? அப்படி என்ன பசி எடுப்பான்? அப்ப இதுதான் இந்த அதிசயம் அவ பாத்துருப்பாளா? அப்புறம் என்ன அந்த கவலை? அப்புறம் பாத்தீங்கன்னா சகோதரர் மரித்து அடக்கம் செஞ்சுட்டாங்க. ஏசப்பா வர அப்பயாவது இந்த மார்த்தாள் சும்மா இருக்காரா? கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாப்புல ஏசப்பாவை. அவர் அர்த்தம் செய்யறது தெரியாதா? இந்த அம்மா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குது. லாஸ்ட்ல இந்த அம்மாவோட முடியல, ஒண்ணு செய்ய முடியல. உடனே போய் மரியாதை போய் உசுக்கி விட்டு வந்துக்கிறாரு அப்படிங்கிறாப்புல. அப்ப அந்த மரியா வந்த பிறகுதான் ஆண்டவர் நல்ல நம்ம தகப்ப எப்படி செய்யறாருன்னா, மார்த்தா அநேக கேள்வி கேட்டு இந்த அம்மா போய் தங்கச்சியை ஏவி விட்டுட்டாங்க. மரியாள் வந்து என்ன செய்யறா தெரியுமா, அதே பாதத்தண்டையில வந்து ஆண்டவர் சமூகத்துல வந்து விழுறா. யோவான்ல 11:32 பாத்தீங்கன்னா பாதத்துல விழுந்த உடனே ஏசப்பா என்ன செய்யறாரு, அவளுக்காக மார்த்தாளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு. இங்க என்ன செய்யறாரு, அவ பாதத்துல விழுந்து ஏசப்பா நீங்க இருந்தீங்கன்னா அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ஏச ஆவியில என்ன செய்யறாரு, கலங்கினாருன்னு எழுதி இருக்குது. என்ன தகப்பாண்டி மரியாதை நம்ம பாதத்துல உட்கார்ந்து அவ கேட்டதுனால அவ வந்து அந்த கண்ணீரை பார்த்தவனே அவர் ஆவியில கலங்குறாரு. எப்படி தகப்ப இதெல்லாம் மாத்தாளுக்கு தெரியல. அப்புறம் பாத்தீங்கன்னா ஏசு கண்ணீர் விட்டார்னு இருக்குது. தகப்ப கண்ணீர் விடுற தகப்ப ஆகாரத்தை பார்க்க மாட்டாங்க, ஆகாரம் கிடக்குறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா லாசரு உயிரோட எழுப்பி அதிசயத்தை பார்த்ததே மார்த்தா தான். சகோதரன் உயிர் எழுந்து அழகா உட்கார சொல்லி இப்பயும் பாருங்க அவளுக்கு அந்த வேலை காரியம் தான் இன்னும் கவலை. லாசர் உயிரோட எழுப்பி
வெளிச்சத்தை பார்த்த மாட்டா திரும்ப என்ன செய்யறாள், வேலை பார்க்கிறா. யோவான் 12:2 பாத்தீங்கன்னா பணிவிடை செய்கிறாள் அப்படின்னு இருக்குது. ஆனா இந்த நம்ம மரியம்மா என்ன செய்யறாங்க பாத்தீங்களா, யோவான்ல 12:3 படிங்களேன். ஏன்னா இவங்களுக்கு அது தெரியும், அப்பதான் இவங்க இந்த ஆதாரத்தை விட்டு வெளியே வருவாங்க. பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தார். அந்த வீடு முழுவதும் அந்த தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. இது எவ்வளவு அழகா நல்ல தகப்பாத்து செஞ்ச. இதே மாத்தால் தோன்றா ஆண்டவரை எவ்வளவு மகிமைப்படுத்துறார், பாதத்துல உட்கார்ந்து பரிமளம். இதே போல நம்ம வாசனை வீசுகிறவர்களாய் நம்ம பூமிக்குள்ள வாழணுமா, உலக கவலைக்குள்ள மாத்தால போல இருக்கணுமா, அதை நீங்க தான் சிந்திச்சுக்கணும். நாங்க நல்ல மரியாதை போல நாங்க உட்கார்ந்து நாங்க அதை யோசிக்கிறோம். என்ன கவலை இருந்தாலும் அப்பா சமூகத்துல விட்டா எல்லாத்தையும் அவர் பார்த்து கொள்வாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா மரியாதை போல ஏசப்பா விருப்பமா நம்ம செய்ய வேண்டும். மரியாதை போல ஏசு விருப்பத்தை அவன் மரியாதை செய்தா. மாத்தா என்ன செஞ்சா உலக கவலையில இருந்துகிட்டு இருந்தா, இயேசுவின் விருப்பம் போல நடக்கல. இப்ப நடுவர் நான் கேக்குறேன், இப்ப நடுவரே வந்தாரு, இப்ப இதெல்லாம் என்ன செஞ்சிருப்பாரு, தியானிச்சிருப்பாரு. எத்தனையோ அவரு தியானிச்சிருப்பாரு, பசுத்தவான்லயா தியானிச்சிருப்பாரு. இப்பயும் இப்ப வசனங்கள் எடுத்துட்டு வந்தாரு, அதுவும் தியானிச்சுதான் இருப்பாரு. வேலை பத்திரிகை எடுத்துட்டு வெளியே வந்திருப்பாரு, அழகா தியானிச்சுட்டு வந்திருப்பாரு. அப்ப இந்த மரியாதை எப்படி உட்கார்ந்து இருந்தாலோ அது போல நல்லா இருக்கக்கூடாதவங்க தெரிந்து கொண்டு வந்திருக்காரு. இப்ப இவருக்கு தெரியும் என்னன்னு. அதனால நாட்டாவ கரெக்டா பதில் சொல்றாரு, நான் இது பண்றேன், இந்த தகுதியை கொடுத்தது நடுவருக்கு ஏசப்பா அழகா தருவார். இப்ப நான் ஆகாரம் வேணும் நான் வந்தாரு, அது கரெக்டா அந்த டைமுக்கு ஆகாரம் வந்தா இல்லையா, அது மாதிரி ஆண்டவர் நமக்கு செய்வாரு. நடுவர் நல்ல கரெக்டான தீர்ப்ப சொல்லுவார் என்று எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த கண்டிப்பா எல்லாருக்கும் நன்றி. நன்றி, ரொம்ப நன்றி. கடைசியில பட்டிமன்றம் முடிச்சு சோறு மரியாதை மார்த்தா தான் சிறந்தவர். அதாவது இயேசுவுக்கு விருப்பமானதை செய்தது பெத்தானியா மார்த்தா தான் சிறந்தது என்று பேசுறதுக்கு அருமையான ஐயா ரவிக்குமார் ஐயா வராங்க. எல்லாரும் கலந்துக்கு வரவேற்போமா? கர்த்தருடைய பிரசித்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முதற்கண் நடுவர் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ மரியாதை டீம் பதட்டமாக இருக்கிறது எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா பழமொழி பதறி போற காயம் சரி போகும், அது மாதிரிதான் ஆக போதே கட்சியா. நடுவர் அவர்களே, இந்த தலைப்பு இயேசுவுக்கு விருப்பமானது செய்தது மரியாளா மார்த்தாளா. இப்போ ஒரு வசனம் சொல்றேன், யோவான் 11 5 வசனம். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரர்களிடத்திலும் லாசருவிடத்திலும் அன்பா இருந்தார்னு வசனம் சொல்லுது. அப்ப என்ன ஆகுதுன்னா ஈக்குவல் ஷேர் 100%. மார்த்தாள் கிட்டையும் 100% அன்பா இருந்தாரு, மரியாதை இடத்துலயும் 100% அன்பா இருந்தாரு, லாசர் அவன் தம்பி லாசர் இடத்துலயும் அன்பா இருந்தாரு. இப்ப நம்ம பேச போறது ஹை லெவல். யாரு அதிகமா இருந்தாலும் சொன்னாலும் கரெக்டா நடுவர்களே, மார்த்தாளா மரியாதை எல்லாருமே ஈக்குவல் ஷேர் இருக்குது இங்க. இப்ப நம்ம பேச போறது, நான் பேச போறது மார்த்தாளை பத்தி பேச போறேன். அதுக்கு முன்னாடி இயேசுக்கு விருப்பமானது என்னன்னு தெரியல இல்லைங்களா? அப்ப அத மரியாதை செஞ்சாங்களா மார்த்தாள் செஞ்சாங்களா தெரியல இல்லையா? இப்ப பெண்களுக்கு நற்குணசாலியா இருக்கணும் இல்லைங்களா? பெரையா பட்டணத்தை பார்க்கலும் தெசலோனிக்கே பட்டணத்தை பாருங்க நற்குணசாலியா இருந்தான்னு சொல்ற வசனம் இருக்கு. இப்ப இன்னொரு வசனமும் சொல்றேன், நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். அது இவங்க தான் குறைவானது. நாங்க நிறைவானது மார்த்தாளை பத்தி ஒரு 4 நாள் தான் நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி இயேசுக்கு விருப்பமானது என்ன? வேல்பூரி சாப்பிட்டுருப்பீங்க எல்லாரும். வேல்பூரியில 10 இல்ல 12 ஐட்டம் இருக்கு. அது என்ன பண்ண கடையில் தனித்தனியா வச்சிருப்பாங்க. கடையில எல்லாத்தையும் என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஒரு சட்டியில போட்டு குலுக்கி ஒரே ஐட்டமா கொடுப்போம்.
அது பேல்பூரி. பேல்பூரி இல்ல, அது பேல்பொரியது. அப்போ கர்த்தர் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, நியாயப்பிரமாணத்துல 10 கட்டளையில என்ன பண்ணாரு, ஒரு பிரெயின்ல போட்டு ரெண்டே ரெண்டா கொடுத்துட்டாரு நம்மளுக்கு. அதை யார் எந்த விசுவாசி பர்ஃபெக்டா கை கொள்றாங்களோ அதுதான் இயேசுக்கு விருப்பம் இல்லீங்களா. இப்ப நான் மாத்தாளை பத்தி ஒரு 4 பாயிண்ட் சொல்றேன், ஒரு வசனம் சொல்றேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் இல்லைங்களா. விசுவாசம் இல்ல, விசுவாசம் இருந்தாதான் அது மாத்தாள் கிட்ட முழுமையா இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் திட்டவட்டமா இந்த சொல்ல முடியும். அது மெயினான ஒரு வசனம் சொல்றேன், 11:22. இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உனக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றால். பயங்கரமான வசனம் இது. இந்த வசனம் இந்த வசனம் அவர் சொல்லி முடிச்ச பிறகு உடனே அவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க. அடுத்து இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அந்த வசனம் சொல்லி முடிச்ச உடனே அந்த கல்லறையில் இருந்த லாசருக்கு உயிர் உள்ள வந்துருங்க. அதுதான் என்னோட நினைப்பு, என்னோட திங்கிங். நீங்க எல்லாம் எப்படி நினைக்கிறீங்க தெரியாது நடுவர்களே. அப்போ லாசர் கல்லறையில் இருந்து லாசர் உயிரோட தான் வரும். அவர் இயேசு கிறிஸ்து என்ன கூப்பிடாரு, லாசருவே வெளியே வந்தான் கூப்பிடாரு, போனத்தை கூப்பிட போனத்தை தீனா வெளியா, அதுக்கப்புறம் நான் குணமாக்குன்னு சொல்லி குணமாக்கல. அப்போ இந்த வசனம் அவர் சொல்றாரு. அந்த கான்வர்சேஷன் நீங்க சொல்றீங்க மரியாதை பத்தி, மார்த்தாள் எவ்வளவு பெரிய ஒரு விசுவாசத்தோட அவர் சொல்ற அந்த வசனம். அது இயேசு கிறிஸ்து இன்னொரு சொல்ற முன்னாடியே, ஆண்டவரே இங்க ஒரு கிராமர் மிஸ்டேக் இருக்கு, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரர் மரித்திருக்க மாட்டான்னு வரணும். கொஞ்சம் மிஸ்டேக் கொடுக்குறாங்க, இப்ப இருக்கிற பைபிள்ல கரெக்டா போட்டுக்கிறாங்க. அதனால மரித்திருக்க மாட்டோம், நீங்க இங்க இருந்திருந்தா மரித்து, அது ஒரு பெரிய விசுவாசம். அதுக்கடுத்து இந்த வசனம் முழு விசுவாசம். முழு விசுவாசம் தாங்க நமக்கு தேவைப்படும். கர்த்தருக்கு விருப்பமானது முழு விசுவாசம். அது மாட்டாள் இடத்துல இருக்கு. பாயிண்ட் பண்ண முடிஞ்சிச்சா. ரெண்டாவது அவளுக்கு சத்தியம் தெரியுங்க. சத்தியம் தெரியாதான் போயிட்டு ஆண்டு ஓடி போயிட்டு காலில் கையில எனக்கு எல்லாம் சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்டு, அது மரியாதை மரியாதை. சத்தியம் தெரியாது, மரியாதை சத்தியம் தெரியாது. அதனால அவ அந்த டைம்ல கேட்டுக்கிறா. அவ பெரிய அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லத்து அவளை ரெண்டு விவகாரத்துலயும் இயேசு கிறிஸ்து காப்பாற்றுறாரு. இன்னொன்னு அந்த தைலத்தை வச்சு தலையில ஊத்துறாங்க பாருங்க. நடுவர்களே, நான் இப்போ ஒரு தைலத்தை தலையில ஊத்துற சும்மா இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. நான் இதுக்காக சொல்லல. திடீர்னு ஒரு தைலத்தை பாட்டில வச்சு விளையாடப்பட்ட தைலத்தை போயிட்டு ஒரு நல்ல காரியம் செய்யணும்னா கமெண்ட் அடிக்க மாட்டாங்க யாருங்க. என்ன சொல்றீங்க? ஒரு நல்ல காரியம் செய்யறோம்னா ஒரு நல்லவருக்கு யாரும் கமெண்ட் வராது. அங்க கமெண்ட் வந்துச்சு, அப்பவே அது நல்ல காரியம் கிடையாது. அது என்ன பண்ணாங்க, அந்த தைலத்தை வச்சு திடீர்னு ஊத்திட்டா. இப்ப நம்ம மரியாதை பத்தி பேசுறதுல மார்த்தாள் சொல்ற. ரெண்டாவது மார்த்தாளுக்கு உயிர் தெளிதலின் சத்தியம் தெரிஞ்சிருக்குது. அடுத்தது பாருங்க, கான்வர்சேஷன் பண்றாங்க. இயேசு கிறிஸ்துவோட கான்வர்சேஷன் பண்றாங்கனாலே அவளுக்கு எல்லா சத்தியமும் தெரிஞ்சிருக்குது. மரியாளுக்கு அது கிடையாது. மரியாளுக்கு தெரியாது. மரியாதை அந்த இதுல பிக்சர்லே இல்ல. அப்போ ஃபுல்லா பாருங்க, இந்த 11ஆம் அதிகாரம் ஃபுல்லாவே 2 பேருக்கு கான்வர்சேஷன் நடக்குது. அதுவும் பர்ஃபெக்டா நடக்குது. அப்ப என்ன சொல்றா, அதற்கு மார்த்தாள் 24ஆம் வசனம், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறான். அப்ப உயிர்த்தெழுதல் சத்தியம் இருக்கிறது. 1ஆம் உயிர்த்தெழுதல், 2ஆம் உயிர்த்தெழுதல், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நமக்கே தெரியாது, அவங்களுக்கு தெரிஞ்சு மார்த்தாள். சோ உயிர்த்தெழுதல் சத்தியமும் தெரிஞ்சிருக்கு. 2வது பாயிண்ட். 3வது ஹாஸ்பிட்டாலிட்டி, ரிசீவிங் மேனர்ஸ், இதெல்லாம் மார்த்தாளுக்கு இருக்குது. 2 காரியம் நடக்கும்போது அவதான் போயிட்டு ரிசீவ் பண்றான். இயேசு கிறிஸ்து ரிசீவ் பண்றான். அது ரொம்ப முக்கியமான இது. அது என்னன்னு ஒரு வசனம் சொல்றேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவாக கனம் பண்ணுவான்னு சொல்லிட்டு வசனம் இருக்கு. அது இயேசு கிறிஸ்து சொல்றது. அது இப்போ இவர் செஞ்ச காரியம் எல்லாம் யாருக்கு செஞ்சது? இயேசு கிறிஸ்துக்காகவும் அவர் கூடவே ஒரு பெரிய கும்பல் வந்தது அவர் கூட. அது டின்னர்
அன்னைக்கு வந்து நைட் டின்னர் ஒரு குஷ்டரோகி வீட்டுல, சீமோனோட குஷ்டரோகி வீட்டுல டின்னர் வைக்கிறாங்க. அந்த டின்னர்ல வந்துட்டு எல்லா வேலையும் இவ்வளவு ஆர்கனைஸ் பண்ணி எல்லாமே டின்னர்லாம் ரெடி பண்றாங்க. அப்ப மாந்தாள் வந்துட்டு எவ்வளவு வேலைங்க செய்யறாங்க பாருங்க. அதை விட்டுட்டு இவ வந்துட்டு மரியாதை வந்துட்டு சத்தியத்தை கேட்கிறார் அவரோட. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் இங்கீதமும் தெரியுது. ஒரு பெண்ணுக்கு வந்து இங்கீதம் முக்கியமான குணம் எல்லாருக்கும் இருந்தது. பெண்கள் வந்து பெண்களுக்கு அது முக்கியமா இருக்கணும். அந்த இங்கீதம் வந்து மாட்டாளுக்கு இருக்குது. எப்படி சொல்றோம்னா, லாசரை குணமாக்க வரும்போது அங்க வந்து இவதான் போய் ரிசீவ் பண்ற. ரிசீவ் பண்ணிட்டு உடனே அங்க கொஞ்சம் பேசிட்டு மரியாதை கூப்பிட்டு வரான். மரியாதை வந்து இங்க வீட்டுல இருக்கிறான். வீட்டுல இருக்கும்போது அவங்க சுத்தி ஒரு யூதருங்க இருக்கிறாங்க. யூதருங்களை வந்துட்டு அவங்க வந்து யூதருங்களும் இந்த மரியாதை தான் சின்ன சின்ன ஊழியெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அவங்க இருக்கிறாங்க. இவங்க ஒரு தம்பியை வந்து குணமாக்க வரும்போது இவங்க வீட்டுல உட்காந்துட்டு சோம்பேறி போய் வீட்டுல உட்காந்துக்கிறான்னு சொல்ற மரியாதை கூட சுத்தி ஆறுதல் சொல்ல வந்தாங்க. அந்த யூதருக்கு ஆறுதல் சொல்லிக்கிறான். இவங்க நடுவில் உட்காந்துக்கிறான். அப்ப போய் வந்துட்டு லாசரை குணமாக்க வந்துக்கிறாரு வான்னு சொல்லிட்டு கூப்பிடுது. ரகசியமாக சீக்கிரட்டா போயிட்டு அந்த இடத்துல அந்த இங்கீதம் வந்து எடிக்கட் அது வந்து மாத்தாளுக்கு இருக்கு. சரிங்களா? இது மாதிரி மாத்தாளுக்கு இன்னும் நான் என்ன சொல்ல முடியும், ஒரு இயேசு கிறிஸ்து கூட ஒரு ஆண்டவர், பெரிய ஆண்டவர், அவர் கூட வந்துட்டு ரொம்ப ஞானத்தினாவே இருந்து கூட நான் சொல்ல முடியும் இந்த இடத்துல. இதுக்கு மேல நான் ஏதோ சொல்லவே இல்லை. இத்தனை முடிக்கிறேன். கர்த்தரை பரிசுத்தம் ஸ்தோத்திரம். வாய்ப்பளி தன்மைக்கு எல்லாருக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அனுபவத்திலிருந்து சில விஷயங்களை வைத்து வேத வசனத்தின் ஆதாரமா சொன்னாங்க. மார்த்தாள் தான் அவங்களை பொறுத்த வரைக்கும் சிறந்தவங்க அப்படின்னு அவங்க வாதிட்டு இருக்காங்க. இப்போ மரியாதை தான் சிறந்தவர்கள் அப்படின்றத பேசும்படியா அருமையான தேவநேசம் வந்திருக்காங்க. நிறைய பேசினாங்க. சிஸ்டர் கூட முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, சாப்பாடு விஷயமா பேசினாங்க. அதுக்கப்புறம் புதுசா ஆண்டவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச மாதிரிலாம் பேசினாங்க. ஆனா ஒண்ணு என்னன்னா, சாப்பாடு வந்து ஒரு பெரிய இது இல்லை. ஆண்டவர் வந்து எலியா வந்து சோர்வா இருக்கும் போது ஒரு காலத்தை வச்சே வந்து அவரால் போஷிக்க முடியும். அவரால் முடியாதது ஒண்ணு கிடையாது. அவங்களே சொன்னாங்க, அவங்களுக்கு பேசுறதா நினைச்சிட்டு எங்களுக்கு பேசிட்டு இருக்காங்க ஃபுல்லாவே. அதே போல வசனத்துக்கு இன்னைக்கு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கு வேற வழி இல்லை. அதனால எங்களுக்கு தான் பேச வேற பாயிண்ட் இல்லை. அதனாலதான் அவங்க வந்து திரும்ப அதே இதுல சுத்தி வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஆண்டவர் கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுதான் சொல்றாங்க. இப்போ ஓலால நம்ம புக் பண்ணோம்னா டிரைவர் வராரு, கொண்டு வந்து விட்டுட்டு அவங்க போயிடுவாரு. அதே மாதிரிதான் மாத்தா வந்து மரியாதை ஆண்டவர் வந்து கூட்டிட்டு வந்து விட்டாலும் எப்படி பார்த்தாலும் அவங்க வந்து அதோட அவங்க வேலை முடிஞ்சு போச்சு. மற்றபடி மரியாதை தான் வந்து ஆண்டவரோட பாதத்துல உட்கார்ந்து எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு வந்து ஆண்டவர் என்னென்ன சொல்றாரோ அதை வந்து அந்த கற்பனைகளை அவங்க உள்வாங்கிக்கிறாங்க. ஆனா மாத்தா வந்து அவங்க வேலையை தான் பார்க்க போறாங்க. முதல்ல வந்து ஆண்டவர் மலை பிரசங்கத்திலையும் இதுலயும் முக்கியமான பிரதானமான கட்டளைகள் சொல்லி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து தேவனாகிய ஆண்டவர் இடத்துல அன்பு கூறணும், முழு இதயத்தோட அன்பு கூறணும்னு சொல்லி போட்டிருக்கு. மாத்தம் பாத்தீங்கன்னா அந்த வேலையை செய்யல, அன்பு கூறினாங்க. அன்பு கூறவே இல்லைன்னு சொல்லல. அவங்க நிறைய உபசரிச்சாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அவங்க ஒண்ணுமே செய்யலன்னு சொல்லல. அவங்க கிரியைகளோட நின்றுட்டாங்க, விசுவாசத்துக்குள்ள வரல, கிரியைகளோட நின்றுட்டாங்க. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல வந்து மரியாதை தான் வந்து தன்னை விட்டு எடுப்படாத நல்லா பண்ணு. அந்த பாயிண்ட் அவங்களால சொல்லக்கூட முடியாத அளவுக்கு தான் வந்து ஒரு டீம் எவ்வளவு வீக்குங்கிறது தெரியும். அதாவது எங்களை வந்து வீக்குன்னு சொன்னீங்க, ஆண்டவர் வந்து ரொம்ப வீக்கானவங்களை தான் எடுத்து பயன்படுத்துறாரு. அதுக்கு வசனமே இருக்குது. பலவீனம் வந்து அவரு மாத்துறாரு. அதனால நாங்க வீக்கெல்லாம் இல்லை. சரி, நீங்க என்ன பேசுறீங்கன்னு நாங்க கேட்டுட்டு இருக்கோம். அவங்க மற்றபடி இன்னும் அடுத்தது பாத்தீங்கன்னா, அவர் பாதத்துல இருந்து தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பஞ்சையை வந்து தெரிஞ்சுக்கொள்றார். அது ஒண்ணு இருக்கு. இன்னொரு ஒரு சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து லாசர் வந்து உயிரோட எழுப்புறாரு. மாத்தா வந்து போய் ரிசீவ் பண்ணாரு. அவங்க வந்து ஒரு தூது மாதிரி தான்.
ஆண்டவர் ஊருக்குள்ள வராரு அப்படின்னு அவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க போய் ரிசீவ் பண்றாங்க. மற்றபடி வேற ஒண்ணு ஆண்டவருக்கு பிரியமானதை செஞ்சாங்க அப்படிங்கிறது எதுவுமே அங்க இல்லை. அந்த இடத்துல மரியாளுக்கு வந்து ரகசியமா வந்து சொல்றாங்க, அது இங்கீதம் சங்கீதம் நிறைய சொல்றாங்க. ஆனா அது வந்து ஒரு ஒரு ஆண்டவர் கிட்ட நெருங்கிறதுக்கான ஒரு விஷயமா எதுவுமே கிடையாது. அதுல அது வந்து ஒரு நார்மல் பிராக்டிஸ், நார்மல் கான்வர்சேஷன் இது மாதிரி தான் போச்சு. அதுல வந்து பக்தி விருத்திக்கு எதுவான்னு சொல்லப்பாங்கன்னா அது ஒண்ணுமே கிடையாது. இப்போ நம்ம இந்த இவங்க பக்தி விருத்தி எப்படி ஆச்சுன்னா, மார்த்தா வந்து தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை வந்து தேர்ந்தெடுக்கல, ஆனா மரியாதை தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து நம்ம ஆண்டவர் சொல்ல வர விஷயத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆண்டவர் வந்து தன் மேல அன்பு கூறணும். அதுக்கப்புறமா தான் கிரியைகள்லாம் வந்து அதுக்கு பின்னாடி வருது. முதல்ல வந்து அன்பு கூறணும்னா, இப்ப நம்ம யார் மேலே அன்பு கூறணும்னா அவங்க பேசுறது, அவங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்லி நம்ம கவனிப்போம். அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, அவங்க இருதயத்துல இருந்து என்ன பேச வர்றாங்க அப்படிங்கறத நம்ம கவனிப்போம். அதுதான் வந்து அன்புக்கும் கிரியைக்கும் வித்தியாசம். அன்புன்னா ஃபுல்லா வந்து கேட்கும், அவங்க பாதத்துல உட்கார்ந்து கேட்கறது, அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களோட கற்பனைகள் என்னென்ன எல்லாம் வந்து அவங்க கேட்கறாங்க. அவங்களுக்கு வந்து மாத்தாக்கு வந்து மற்ற விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம், ஆண்டவருக்கு சமையல் பண்ணி போடுறது மற்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஆண்டவர் வந்து எல்லா இடத்துலையும் எதிர்பார்க்கறது வந்து அவர் வந்து நித்தியத்துக்கு அடுத்ததான காரியங்கள் தான் பேசுறாரு எல்லா இடத்துலயும். ஒரு சமாதி ஸ்திரீ கிட்ட பேசும்போது கூட தண்ணீர் போய் கேட்கறாரு. ஆனா அவங்க வந்து இவங்க நிஜம் தண்ணீர் வந்து ஆஃபர் பண்றாங்க. அப்ப வந்து நான் இந்த தண்ணீர் சொல்றேன், நான் யாருக்கும் தாகம் வராத அளவுக்கு நான் தண்ணி தரேன். அது மாதிரி ஆண்டவர் எந்த இடத்துலயும் வந்து தேவையில்லாத கான்வர்சேஷன் பேசாம எல்லா இடத்துலயும் வந்து நித்திய ஜீவனுக்கு ஏதுவான விஷயங்கள் தான் அவர் வந்து எல்லா இடத்துலயும் பேசுறாரு. அதனாலதான் சொல்றேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவங்களெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சோ கூட கொடுக்கப்படும் முதல்ல வைக்கிறார். முதல்ல வச்சது வந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடணும் தான் சொல்லி போட்டிருக்கு. ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடணும்னா முதல்ல வந்து அவங்க வந்து ஆண்டவரோட பாதத்துல உட்கார்ந்து அவர் என்ன சொல்றாரு அதெல்லாம் வந்து கவனிக்கணும். கவனிச்சு அதுக்கப்புறமா அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். இப்போ சீஷர்கள்லாம் பாத்தீங்கன்னா, சீஷர்கள் லாசரு கூட வந்து ஆண்டவரோட கூட தான் இருக்கிறார். ஃபுல்லா இருந்து அதுக்கப்புறம் அவரோட மரணத்துக்கு பிறகு ஆவியானவரால் நிரப்பப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அது வரைக்கும் ஆண்டவரோட பாதத்துல இருந்து கத்துக்கிறாங்க, எல்லா விஷயத்தையும் கத்துக்கிறாங்க. அதை கத்துக்கிறதுக்கு வந்து அந்த டைம் எடுத்துக்கிறாங்க. அதுதான் வந்து மரியாதை வந்து அதே மாதிரிதான் ஆண்டவர் பாதத்துல வந்து அந்த தைல குப்பியை போட்டு உடைச்சு அது வந்து நம்ம ஈஸியா படிச்சுட்டு போடுறோம். அது வந்து ஒரு வருஷம் இன்கம், ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ, ஒரு ஆள் எவ்வளவு சம்பாதிப்பாங்களோ ஒரு எதிரியா அந்த ஃபுல் இன்கம் வச்சு அந்த தைல குப்பியை வாங்கி அதை உடைச்சு ஆண்டவரோட பாதத்தை கழுவி அதுக்கப்புறம் தலைமையில சுத்தம் பண்றாங்க. இது வந்து ஆண்டவருக்கு அவங்க வந்து தொடர்ந்து மகிமை செலுத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல ஆண்டவரோட பாதத்துல இருந்து அவரோட வார்த்தைகளை கேட்கறது நிமித்தமா ஆண்டவர் சந்தோஷப்படுறாரு. அதே மாதிரி இவங்களோட கிரியை, இந்த இடத்துல ஒரு கிரியை நடக்குது. இந்த கிரியை நிமித்தமா அந்த இடத்துல வந்து ஆண்டவரோட நாமம் மகிமைப்படுது. எல்லாரும் சுத்தி இருக்கிற எல்லாரும் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் வந்து அந்த இடத்துல இவங்க செய்யற விஷயத்த வந்து ஒரு ரொம்ப ஒரு விலையேற பெற்ற விஷயமா வந்து பாக்குறாரு. அது மாதிரி அந்த தைலக்குப்பி உடைக்கும் போது அந்த வாசனை வந்து ஃபுல்லா ரூம் ஃபுல்லா வீசுது, அந்த அறை ஃபுல்லா நிரப்பிடுது. அது வந்து அவங்களோட இந்த வாசனை மட்டும் நிரப்பல, அவளோட விஷயம் வந்து அந்த ரூம் ஃபுல்லாவே வந்து நிரப்பிடுது. அவளோட வாசனையை தான் வந்து அந்த இது வந்து காட்டுது. அப்படி இருக்கும்போது இந்த இவ்வளவு முக்கியமான நிகழ்வு இது யாருக்கும் புரியல. ஆனா அந்த அவ்வளவு கூட்டத்துல இருந்த யாருக்குமே புரியல. மாத்தாளுக்கு புரியல, மரியாதைக்கு புரிஞ்சிருக்குது. மாத்தாள் அந்த இடத்துல இருந்தாலும் கூட தெரியாது. சோ அது மாதிரிதான் வந்து முக்கியமான இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம இல்ல தேவையில்லாத இடத்துல வந்து நின்றுட்டு இருந்ததை நம்ம இதுல வந்து தொடர்ந்து பார்க்கிறோம். அதே மாதிரி ஆண்டவர் வந்து ஒரு இடத்துல லவோதிக்கேய சபையை பத்தி சொல்லும் போது அவங்க வந்து அடலும் இல்லாம குளிரும் இல்லாம வெதுவெதுப்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டாங்க. இது என்னன்னா அந்த லவோதிக்கேய சபைகள் வந்து அவங்க ஆண்டவருக்காக நிறைய செஞ்சாங்க, நிறைய ஓடி வேலை செஞ்சாங்க, எல்லாமே செய்தாங்க. ஆனா அவங்க கிட்ட என்னன்னா ஆண்டவரோட ஒரு நெருங்கின ஒரு உறவு வந்து இல்லாம இருந்துட்டு இருந்தது. அதனாலதான் வந்து அவங்களுக்கு வந்து ஆண்டவர் அந்த இடத்துல நீ அனலாவது குளிராவது இருந்தா அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி லவோதிக்கேய சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு. அதே மாதிரிதான் மரியாள் வந்து ஆண்டவர் விருப்பமா இருந்தபடினால
அந்த அனலும் இல்லாம குளிர் இல்லாம அப்படி இல்லாதபடிக்கு வந்து ஆண்டவர் எப்படி விருப்பப்படுறாரோ அந்த இதுல இருந்தார். ஆனா மார்த்தாள் வந்து அந்த அனலும் இல்லாமல் குளிர் இல்லாமல், அதாவது கிரியோட நின்றுறாங்க. சர்ச்சுக்கு வராங்க, ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அந்த வார்த்தைகளை வந்து உள்வாங்கி அவருக்கு பிரியமானதை வந்து அவங்க செஞ்சதாக இல்லை. அதுதான் பிரச்சனை. நம்ம கிரியை செய்யக்கூடாது இல்ல, விருந்தினர்களை கவனிக்கணும், எல்லாம் பண்ணணும், மார்த்தாள் செஞ்ச எல்லா காரியமும் செய்ய வேண்டியதுதான், அது அவசியம் தான். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ப்ரையாரிட்டி இருக்கு. எது முதல்ல கொடுக்கணுமோ அது முதல்ல வைக்கணும். அது எது ரெண்டாவது வரணுமோ அதுதான் ரெண்டாவது இருக்கணும். ரெண்டாவது வந்து கிரியை. முதல்ல வந்து ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கணும். விசுவாசம் வச்சா அவரோட வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும், அவருக்கு பிரியமானது செய்யும். அதுக்கப்புறம் கிரியை வருது. கிரியை வந்து நல்ல விஷயங்கள், கவனிக்கிற விஷயங்கள், அதெல்லாம் வந்து ரெண்டாவது பண்ணிக்கலாம். சோ அதுதான் வந்து ஆண்டவர் விரும்பி இருக்கிறது. இந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் பாத்தீங்கன்னா கூட அவங்களும் 2 பேரும் இதுலயும் மார்த்தா மரியாதை தான் நான் பார்த்தேன். மார்த்தா பாத்தீங்கன்னா புத்தி இல்லாத கன்னிகைகள் தான். எது முக்கியமோ எந்த நேரத்துல எது செய்யணுமோ அது செய்யாம எண்ணெயை ரெடியா வைக்காம. ஆனா இன்னொரு ஒரு புத்தி உள்ள கன்னிகைகள் கூட்டத்தை பாத்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாமே ரெடியா வச்சிருந்தாங்க. அவங்க மனவரன் எப்ப வருவாருங்கிறது தெரியாது, அதனால அவங்க எப்பவுமே ரெடியா இருக்கணும்னு சொல்லிட்டு அது ரெடியா வச்சிருந்தாங்க. அது வச்சதுனால அவங்களால போக முடிஞ்சது. ஆனா இவங்க வந்து மனவளனுடைய இதுல போக முடியல. அதுதான் வந்து அவங்களுக்கு பிரச்சனை பார்த்தாங்க. பாயிண்ட் இல்ல, இவங்களுக்கு இருக்குது, அதை பேசலாம். பாயிண்ட் இல்ல, அதனால என்ன சொல்றாங்கன்னா திரும்ப என்ன சொல்றேன்னா நம்ம கிரியை வந்து ரெண்டாவதா இருக்கணும். கிரியை வந்து ரெண்டாவதா தேவையில்லைன்னு சொல்லுங்க, ரெண்டாவது இருக்கலாம். ஆனா முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கணும். அவரோட பாதத்துல முதல்ல பாதத்துல வந்து உட்காரணும், ஜெபம் பண்ணணும், ஒரு பர்சனல் பிரேயர், அதுக்கப்புறம் பர்சனல் பைபிள் ரீடிங், டிவோஷன், இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க அதோட பாடலாம் சேர்ந்து நீங்க கிரியை செய்ய ஆரம்பிங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். மார்த்தாள் வந்து தேவையில்லாத இடத்துல நிக்கிறாங்க. அது இல்லாம மார்த்தாள் வந்து பாத்தீங்கன்னா லவோதிக்கேயா சபையில இருக்கிற மாதிரி அனலும் இல்லாம குளிரும் இல்லாம அவங்க வந்து அப்படி வெதுவெதுப்பா இருக்காங்கன்றாங்க. பாத்துங்க போற வழியே பார்த்தா அவர் கடைசியா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாரு, என்னன்னு புதியில்லாத கனியை போல இருக்காங்க, தயவு செய்து இந்த பக்கம் அந்த பக்கம் வந்துருங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. சரி பாப்போம், நம்ம மார்த்தாள் தான் சிறந்தவர் சொல்லி பேசுறதுக்காக அருமையான அண்ணன் ஜான்சன் வராரு. இருந்தாலும் பரிதாபமா நினைக்காதீங்க, கேட்கலப்பா. இயேசுவுக்கு விருப்பமானதை செய்தது பெத்தானியா மார்த்தாளா மரியாளா? மார்த்தாள் தான் விருப்பமானதை செஞ்சாங்க. எப்படின்னா மார்த்தாளுக்கு சத்தியமும் தெரியும், சமையலும் தெரியும். அவங்க சத்தியத்தை மட்டும் தெரியும். இப்ப சத்தியத்தை மட்டும் தெரிஞ்சா பத்தாதுங்க, சமையலும் தெரியணும். இப்ப மதியம் பிரியாணி வருது, சிக்கன் வருது, எல்லாம் ஐட்டங்கள்லாம் வருது. அது வெறும் சத்தியம் பிளஸ் ஃபுட் ரெண்டு இருந்தா தான் அந்த இடத்துல வந்து ஒரு சுவாரஸ்யமா இருக்கும், இல்லைன்னா ஒரு மந்தமா இருக்கும். இப்ப வந்து லூக்கா 9:16 எடுத்து படிச்சா தெரியும், யாராவது தெரிஞ்ச படிங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏசப்பா வந்து மீன் அப்பவே ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பிரேயரே பண்ணாரு. அல்லையா நடுவர் சொல்லுங்களே. அப்ப வந்து அவரே என்ன பண்ணிருக்காரு, ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட் எல்லாம் பண்ணணும், செய்யணும், எல்லாமே சொல்லியிருக்காரு. இது வெளிப்படுத்தல், நான் பாயிண்ட்ஸ் தான் சொல்றேன். வெளிப்படுத்தல் 3:20 எடுத்தீங்கன்னா வாசிங்க, யாராவது நானே வாசிக்கிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவரிடத்தில் பிரசவித்து
அவனோட போஜனம் பண்ணுங்க. அதெல்லாம் பாக்கத்துல உட்கார்ந்தாதான் தெரியும். அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நடுவர் அவர்களே போனோம் கேரளா எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தோம். நீங்க வரல. ஆனா எல்லாரும் போனோம், எல்லாம் ஒவ்வொரு வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா பப்ஸ் கொடுத்தாங்க, சிப்ஸ் கொடுத்தாங்க, எல்லாமே எல்லாம் இருந்துச்சு. சும்மா போயிட்டு பாஸ்டர் உட்காந்துட்டு சிக்கன் பாஸ்டர், பாய் பாஸ்டர் எல்லாம் சொல்லிட்டு நல்லா இருக்குமா? அது நல்லா இருக்கு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அழகாக பிஸ்கட் பாக்கெட் கொடுத்தாங்க, சிப்ஸ் கொடுத்தாங்க, பப்ஸ், எக் பப்ஸா சிக்கன் பப்ஸா தெரியல. ஆனா இருந்தாலும் சாப்பிட்டோம். ஆனா முடிச்சுட்டு கடைசியா ஒரு பினிஷிங் கொடுத்தாங்க பாருங்க. எங்க ரீட்டாக்கா அவங்க முழுசா சந்திரன் சாரி மாத்தால பார்த்து அந்த அவங்க வந்து மாத்தாலே மாறிட்டாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா மரியாதை இருக்காரு, இவரு மாத்தால மாறிட்டாரு. இட்லி வேணுமா, சட்னி வேணுமா, சாம்பார் வேணுமா, சிக்கன் வேணுமா, அதுவும் இட்லி ஒண்ணு வச்சாங்க, சாதா இட்லி, குஸ்பி இட்லி. அந்த குஸ்பி இட்லி எத்தனை பேர் வாங்கி கொடுத்தாங்க? இதே வந்து ஒரு சார்லஸ் பார்சல் வாங்கி போனாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாத்தாள் வந்து பாத்தீங்கன்னா சத்தியமும் தெரிஞ்சுக்கிட்டு சமையலும் தெரிஞ்சு போனதுனாலதான் அந்த மாதிரி இருக்காங்க. இப்ப அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஏசப்பா வர்றான்னு சொல்றாங்க. இப்ப மாத்தாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த 1 நாள் வர சொல்லு சொன்னா என்ன ஆகும்? ஏன்னா அந்த வீட்டுல வந்து அவங்க அக்கா. இப்ப எங்க வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா வேற யாராவது ஒரு பாஸ்ட் யாராவது வந்தாங்கன்னு சொன்னா நான் உடனே வந்து எங்க வீட்டுக்கார மட்டும் சொல்லுவேன், இந்த மாதிரி பாஸ்ட் வர இப்ப நான் நைட் வீட்டு இருக்கேன், 1 நாள் வர சொல்லுங்க. ஆனா எங்க பாஸ்ட் எப்ப நாள் வருவாங்க. அது வேற. அவர் வந்தா கூட நான் வந்து சாப்பிட ஒரு தோசையா சாப்பிடுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புவோம். அதுதான் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி, எல்லாம் விருந்தோம்பல். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாத்தாள்கிட்ட இருந்துச்சு, ஆனா மரியாள்கிட்ட இருந்து கிடையாது. ஏசப்பா அங்க இருந்து ஊர்ல இருந்து வர்றாரு, வரணும்னா ஓடியாந்தது யாருங்க? மாத்தா. அங்க கை தட்டுங்க. மரியாள் ஓடியாங்கலையே. மரியாள் வந்து பாத்தீங்கன்னா அவர் சோம்பேறிங்க, சொல்லக்கூடாது. சும்மா உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. எங்க பாத்துல உட்காந்து ஒரு ஆக்டிவிட்டியா இருக்கிறதே கிடையாது. நம்ம பாஸ்டர் பாருங்க, அங்க ஓடுவாரு, இங்கிட்டு ஓடுவாரு, கட்டுவாரு, வாழையை ஓடுவாரு, இந்த மாதிரி இருப்பாரு. அதனால வந்து பாஸ்டர் கோச்சிக்க மாட்டாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்டர் எனக்கு சுத்தமா கூடதான், வந்து கோவப்பட மாட்டாரு. அந்த மாதிரி இருப்பாரு. உட்கார்ந்து இருக்கிறது நடக்க முடியாத ஏமாத்திட்டாங்க. அந்த அம்மாவுக்கு நடக்க முடியாத வியாதி இருந்திருக்க, அதனால வந்து அங்கேயே உட்கார்ந்துருக்காரு. இது மார்த்தா வந்து ஒரு சுறுசுறுப்பா ஆக்டிவா எங்களை மாதிரி தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்க மாதிரி இவங்கள பாருங்க, பார்த்தா தெரியுதா? கவனி பார்த்தா தெரியுதா? அது அசையவே இல்லையே. ஏன்னா பாலத்துல பக்கத்துல உட்காந்துருக்காமா, சாரசு கேடாதது தெரியுது. இப்படிதான் அவங்க வீட்டுல என்ன பண்ணிருக்காங்க, எல்லாம் சப்பாத்தி அதெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த மாத்தாளம்மா என்ன பண்ணிருக்காங்க, முட்டை எடுத்து உடச்சு ஊத்திட்டாங்க. போட்டு இந்த மரியாதை என்ன பண்ணிருக்க, தைல குப்பி எடுத்து டபக்கு உடச்சு ஊத்தி விட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னு அந்த மாதிரி தெரியும். அந்த தைலா ஒண்ணு தெரிஞ்சுங்க, அந்த தைலத்தை சம்பாதிச்சது யாரு? எங்க மாத்தா தான். மாத்தா சம்பாதிச்சு வச்சதை வந்து இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியவே தெரியாது என்ன நடக்குது, எது நடக்குது. அவங்க இஷ்டத்துக்கு பேசிட்டே இருப்பாங்க. பாஸ்ட் கூட அதான் ரொம்ப பேசுறவங்க நம்பாதீங்க, ரொம்ப பேசுற விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க ஊர்ல எங்க மாமனார் சபையில எங்க மாமனார் ஊருக்கு இங்க வந்துட்டாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு போதகர அரேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டாரு. சரி, அவரு வந்து வந்திருக்காரு. வந்துட்டு பயங்கர மெசேஜ். அங்க வந்து பாத்தீங்கன்னா 10 to 1 மணி வரை மெசேஜ், பயங்கர மெசேஜ் போயிட்டு ரொம்ப இதா போயிருக்காங்க. விசுவாசம் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா வந்து லேட்டா வராங்க. நம்ம மாதிரி அங்கேயும் கொஞ்சம் சில லேட்டா வந்துட்டே இருக்காங்க. இவர் மெசேஜ் முடிச்சுட்டு கடைசியில போட்டிருக்காங்க. ஒரு விசுவாசி என்ன பண்ணிருக்காங்க, கடைசி முடிய நேரத்துல ஆமைன்னு சொல்ற நேரத்துல அப்படியே கதவை திறந்து பார்த்துருக்காங்க. இவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. மணி என்ன ஆச்சு, 1 மணி ஆகுது, 1 மணி வரையும் விளையாடுறா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்னது, அது வந்து ஓய்வு நாள். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓய்வு நாள், நீங்க வந்து பிரேயர் இருக்கணுமா இல்லையா? நீ பாட்டுக்கு இந்த மாதிரி வந்து எப்படி பயங்கர சத்தம் போடுறாரு. படுத்திருக்கேன்.
விடுங்க என்ன விடுங்க சும்மா இருக்கு. அங்க இருக்க நான் பாஸ்டர் ஊழியக்கார பாஸ்டர் பாருங்க அதான் சும்மா இருக்கு அதான் சும்மா இருக்கு இப்படியே சொல்லிட்டே இருக்கா. ஒரு கடுப்பாகி போச்சு. உடனே பாஸ்டர் சும்மா இருக்கு பாஸ்டர் அவர் மதியம் விசுவாசி கொடுக்க பிரியாணி பாய் அப்துல்லா பாய் எப்படி சத்தம் போட்டுருக்கீங்க அவன் அப்படியே ஓடி போயிட்டு. இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு புரியாது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவங்களால பெரிய மனுஷன் தான். மார்த்தாள் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் பக்குவமானவங்க. சத்தியத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தாங்க சமையலுக்கு போயிருக்காங்க. எவனையும் பாருங்க சத்தியம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சமையல் போவாங்க. பாத்தீங்கன்னா பரிமாறம் வந்திருக்காங்க. ஒரு போன் எப்படி வச்சுட்டு இருந்தாங்க 2 இட்லியா 1 இட்லியா அந்த மாதிரி பரிமாறிட்டே இருப்பாங்க. அதனால சபையில பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு பாத்தீங்கன்னா சத்தியமும் தெரிஞ்சிருக்கணும், சமையலும் தெரிஞ்சு உபசரிச்சிருக்கணும். அதனால மரியாதை தான் சிறந்தவங்க. அவங்க இயேசுவுக்கு விருப்பம். மார்த்தாள் தான் சத்தியத்தை தெரிஞ்சவங்க. நடுவர் ஐயா நடுவர் தீர்ப்பு நல்ல தீர்ப்பு கொடுப்பாரு. இந்த தடவையாவது நல்ல தீர்ப்பு கொடுப்பாரு. என்ன சத்தியம் தெரியறது முக்கியம் இல்ல, நல்லா புரியுங்க. சமையல் தெரியறதா முக்கியம். அது மார்த்தாள் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி அருமையான அர்த்தம் சொல்றாங்க. அதனால இப்போ மரியாதை தான் சிறந்தவன் பேசுறதுக்காக நம்ம சகோதரி பவானி வராங்க. பாப்போம் அவங்க என்ன சொல்றாங்க. சத்தியமா இல்ல சப்பாதா இல்ல பிரியாணி இப்ப கிடைக்குமா லேட்டா கிடைக்குமா? கர்த்தர் தாமே யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கொடுத்த அந்த அருமையான வாய்ப்புக்காக போதகருக்கும் சபை மக்கள் யாருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிந்து கொள்வேன். அருமையான நடுவர் ஐயாவுக்கும் வணக்கத்தை தெரிஞ்சு கொள்வேன். இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா, ஏசப்பாவுக்கு பிரியமானது செஞ்சது மரியாளா மார்த்தாளா? நான் சொல்லுவேன் மரியாள் தான். ஏன்னா ஆண்டவர் பாத்தீங்க அப்படின்னா ஆதியிலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லாஸ்டா யார படைக்கிறாரு அப்படின்னா ஆதாம படைக்கிறாரு. ஆதாமுக்கு துணையாதான் ஏவாள படைக்கிறாரு. சோ அங்கேயே மெஜாரிட்டி என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பாயிண்ட் சொன்னாங்க ரவிக்குமார் அங்கிள், பெண்களுக்குன்னா முதல்ல தெரிஞ்சது இங்கீதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்கீதம் இருக்க போய் தான் என்ன ஆகுது அப்படின்னா அண்ணாளுடைய அவங்களுக்கு குழந்தை இல்ல, அவங்களுடைய அவங்களுடைய இது கஷ்டப்படுத்தி அழும்போது கூட மத்தவங்க கிட்ட யாருக்கிட்டயுமே சொல்லாம டைரக்டா போய் ஏசப்பா நீ என்ன எல்லாருக்கிட்டையும் சொல்லி என்ன அசிங்கப்படுத்துறது, நான் டைரக்டா போய் நான் எங்க அப்பா கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்க போய் அழுதுனாலதான் அவங்க கேட்டது 1, ஆனா ஏசப்பா கொடுத்தது 5. சோ அங்கேயே எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கவுண்டர் விழுந்துச்சு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா மார்த்தாள் தான் ஏசப்பாவை கூப்பிட்டாங்க வச்சாங்க. ஆக்சுவலி அவங்க இருந்த ஊர் பாத்தீங்க அப்படின்னா பெத்தானியா. அந்த ஊரோட சிறப்பே அது மார்த்தாளுக்கும் தெரியும், மரியாளுக்கும் தெரியும், லாசருக்கும் தெரியும். பெத்தானியால யாரு வீட்டுக்கு யாரு போனாலுமே அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃபர் பண்றது ஃபுட் தான். சோ நாங்க மார்த்தாள் நாங்க சமையலும் தெரியும் சத்தியமும் தெரியும் அப்படின்னா அந்த ஊர்ல சொல்லி கொடுத்ததே வீட்டுக்கு யார் வந்தாலும் முதல்ல சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுதான் மெயின். ஆனா அவங்க சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. போயிட்டு சரி ஓகே வந்திருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகே. ஆனா நமக்கு சபையோட ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை டைம் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 8 to 11. ஆனா நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் நானே சொல்றேன். நம்ம என்ன பண்றோம், எல்லா காரியம் ஐயோ அந்த வேலை என்னாச்சு இந்த வேலை என்னாச்சு, தாமுக்கு சமைக்கணும் வைக்கணும். எங்க அத்தைக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாங்க எங்க வீட்டுல 2 பேருக்கு செய்ய வேண்டிய வேலையை என்ன பண்ணுவேன், அவ்வளவு நேரம் செஞ்சுட்டு நான் லேட்டா தான் வருவேன். அந்த டைம்ல எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா ஆராதனை மிஸ் ஆயிடும். சோ நான் நிறைய நாள் நினைப்பேன், ஐயோ என்னடா அது நம்ம ஆராதனைக்கு போகவே முடியல. அந்த நேரம் பார்த்து நம்ம வீட்டுல உட்காந்து இந்த வேலை அந்த வேலை கரெக்டா தண்ணி பிடிக்கிற வேலை அது இதுன்னு கரெக்டா போயிட்டு இருக்கே. அப்படி இருக்கும்போது எங்க அத்தா என்ன சொன்னாங்க, ஒரு நாள் அம்மா எல்லா வேலையும் செய்யறது ஓகே தான், ஆனா நீ ஆண்டவருக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அதை நீ கால்குலேட் பண்ணி பார்த்த அப்படின்னா 2 மணி நேரம் 45 நிமிஷம் வருது. அதுல நீ முதல்ல எழுந்த உடனே நீ யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா உன்னை படைச்ச கடவுளுக்கு தாமா நீ நன்றி சொல்லணும்னு சொன்னாங்க. சோ நானும் என்ன பண்ணேன், சரி ஓகே ஃபர்ஸ்ட் எழுந்த உடனே கடவுளுக்கு நன்றி சொல்லி டேவை ஸ்டார்ட் பண்ணேன். நேரா நான் சமையல் கட்டுக்கு போனேன் அப்படின்னா அப்ப போன் பேசிட்டு ஹஸ்பண்ட் என்ன திட்டாரு,
ஏன் இப்படி பண்ற, இதுதான் நான் சொன்னேனே, ஏன் நீ செய்யவே மாட்டேங்கிற சண்டை அங்க வந்துடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு நம்ம அவர் பாதபடியில போய் உட்கார்ந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய டைம் ஃபர்ஸ்ட் டைம். ஏசப்பா எனக்கு வர பிரச்சனை, டாமு ஹஸ்பண்ட் அத்தை எல்லார்கிட்டயும் என்ன காப்பாத்தி கொள்ளுங்கப்பா, போக்குவரத்து வாகனங்கள் கூட அதே மாதிரி எங்க அண்ணன் சொன்னாங்க, அக்காவுக்கு வந்துட்டு சத்தியமும் தெரியும் சமையலும் தெரியும். அக்கா ஃபர்ஸ்ட் நீங்க வேலைக்கு கிளம்பி காலையில எழுந்தோடனே உங்களுக்கு தெரியும், அக்கா 4 மணிக்கு எழுந்துக்கிறாங்க. எழுந்து ஃபர்ஸ்ட் அவங்க நேரம் கிச்சனுக்கு போக மாட்டாங்க. ஏசப்பா என் கணவரை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, ஏசப்பா என் பிள்ளைய பாதுகாத்து கொள்ளுங்க. எங்க அக்கா போய் வந்து ஜாலிதான் பண்ணும், அப்புறம் தான் சமையல் கட்டுக்கு போவோம். அப்பவே அங்கே வீட்டுக்கு டவுட் ஆயிடுச்சு, அவங்க வந்துட்டு மரியாதை வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது ஒரே விஷயம் இந்த ஜான்சன் என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிருக்கேன், எனக்கு தெரியும் அவருக்கு எல்லாத்துக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாரு. இப்ப ஒரு ஆப்போசிட்ல உட்காந்துருக்காரு, ஆக்சுவலி அவர் இங்க உட்காரணும். என்ன பண்ணுவாரு அப்படின்னா, காலையில நான் கொஞ்சம் லேட்டா தான் போவேன், ஒரு 9:05 9 o'clock ஷார்ட் டைம். ஆனா நான் 9:05 9:10 தான் போவேன். வந்த உடனே அவர் குட் மார்னிங் சொல்லணும், எது சொல்லணும் அதெல்லாம் பார்க்கணுமா, நீ ஜெபம் பண்ணியா ஃபர்ஸ்ட் கேட்பேன், இன்னைக்கு ஜெபம் பண்ணியா, ஆமா நான் ஜெபம் பண்ணேன். சோ இங்க இருந்து நான் லேட்டா போகும்போதே என்ன பண்ணுவேன், இங்க வந்துட்டு ஆண்டவரே நான் லேட்டா போறேன், எங்க ஓனர் எதுவும் சொல்லக்கூடாது, இங்கேயே ஒரு பெட்டிஷனை போட்டு போயிடுவேன். அங்க போய் நான் என்ன சொன்னாலும் அங்க வந்துட்டு அது அக்செப்ட் ஆயிடும். இப்ப அவர் சொல்ற அவரே என்ன பண்ணுவாரு, ஒரு டெண்டரோ இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னாலே ஃபர்ஸ்ட் அவர் எங்க வருவார் அப்படின்னா நேரா சர்ச்சுக்கு தான் வருவார். சர்ச்சில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நான் கடவுளுக்கு தான்ப்பா கொடுப்பேன், அவர் பாதத்துக்கு தான் உட்காருன்னு சொன்ன இவரு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, காலையில இங்க வரும்போது சாப்பாடு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம், ஓகே சத்தியமும் தெரியும் சமையலும் தெரியும். ஆனா சொல்றேன், எங்க ஜான்சன் அண்ணனே யாருக்கெல்லாம் தெரியும் தெரியுமா, 5 மணி ஜபத்துக்கு காலையில முதல்ல இவர் ஜோதி பிரகாஷ் அங்கிள் தான் வருவாங்க. சொல்ற அவங்க மாதிரி டீம்ல உட்கார்ந்து இருக்காங்க. இதுல தெரிஞ்சு போச்சு மார்த்தாளா மரியாளா அப்படிங்கறத பத்தி. அடுத்து நான் மரியாளுக்கு எனக்கு கொடுத்திருக்க டாபிக் பாத்தீங்க அப்படின்னா பெத்தனியா மரியாள். சோ மரியாள் கிட்ட இருக்கிற 3 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்துட்டு மார்த்தாள் தான் வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. யாராவது நம்ம வீட்டுக்குள்ள வாங்க உட்காருங்க, தண்ணி குடிங்க, சாப்பிடுங்க எல்லாமே சொல்லுவோம். ஆனா வந்திருக்கிறவங்களோட பர்பஸ் என்னன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப பாஸ்டே வராரு எங்க வீட்டுக்கு, இல்ல ஓகே பாஸ்டே வராருன்னு வச்சுக்கோங்க, பாஸ்டர் வாங்க சோதரன் சொல்லுங்கண்ணே ஏதாவது சாப்பிடுறீங்களா, அங்க போனா பாஸ்டர் முன்னாடி ஏமா நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு வந்துருக்கேன், நீ சமைக்கிறதுக்கு போற அப்படின்னு வேணாமான்னு சொல்லுவார். சோ எதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாஸ்டருக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்கறது வந்துட்டு ஆண்டவருடைய பாதபடி தான். அதை கரெக்டா கொடுத்தது வந்துட்டு நம்ம மரியாளுக்கு தான். ஏன் அப்படின்னா அவருடைய அவங்களுக்கு வந்துட்டு மரியாதை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடியே மார்த்தாள் இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடியே எங்களுக்கு மரியாளுக்கு தெரியும், மேசியா என்னும் ஆண்டவர் வரப்போகிறார், அவங்க இங்க வந்து இருக்க போறாரு வைக்க போறாருன்ற இன்ஃபர்மேஷன் அவங்க கேள்விப்பட்டுதான். ஏன் நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்களை நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி அவங்க சொல்றது வந்துட்டு கேட்கணும்னு அவசியம் இல்லையே. சரி ஆமா இந்த கால் வந்தது, ஆமா ஓகே ஓகே. ஏன்னா இது நடந்து வந்துட்டு பழைய ஏற்பாட்டுலயும் இருக்கு, புதிய ஏற்பாட்டுல எல்லாமே இருக்கு. அப்போ அக்கா சொன்ன மாதிரி வந்துட்டு செல்போன் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த ஏற்பாடு இந்த 2022 செஞ்சுரியில ஏசப்பா வந்திருந்தாங்க அப்படின்னா நீங்க என்ன மார்த்தாள் அக்கா செய்யுது, மரியாள் அக்கா ஜஸ்ட் ஒரு போன் எடுத்து ஸ்விக்கி ஆப்ல ஃபுட்டு போட்டாங்க அப்படின்னா 10 பேர் என்ன 100 பேருக்கு ஃபுட்டு டெலிவரி வீட்டுல இருந்தே பண்ணிட்டு போனாங்க. அதுதான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். உட்கார்ந்து சத்தியத்தை கேட்டிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம சொல்றோம் சாப்பாடு ப்ரிஃபரன்ஸ் ஓகே முக்கியம் தான். ஆனா நம்ம படைச்ச ஏசப்பா வந்து பாத்தீங்கன்னா 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டிருக்காரு. 1 நாள் 2 நாள் இல்ல 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டிருக்காரு. ஃபாஸ்டிங் போட்டு முடிச்சுட்டு வரும்போது பிசாசு என்ன சொல்றா, நீ என்ன பணிஞ்சு கொள்ள, இந்த பூமியை உனக்கு தர, இந்த கல்ல அப்பமாக்கு அப்படின்னு. அதெல்லாம் சொல்றதுக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதோ விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த போஜன பிரியன் அருவருக்கத்தக்கவன் அப்படின்னு சொல்றாரு. சாப்பாடு முக்கியம் தான், எல்லாமே ஒரு அளவா இருக்கணும். ஆனா நம்ம கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதை கரெக்டா கொடுத்தோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்தாங்க மார்த்தாள் வந்து என்ன சொல்றாரு, நம்ம பாஸ்டர் இன்னைக்கு வந்து பிரசங்கமே என்ன ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, விதவினோட குறை சொல்றவனோட நீ சேராதப்பா அப்படின்னு ஃபர்ஸ்ட் டாபிக்கே விழுந்துச்சு. அந்த அம்மா போய் என்ன பண்ணிச்சு, நம்ம பற்றி கடவுள்கிட்டவே குறை சொல்லிச்சு. ஏன் நான் உங்களுக்காக வந்திருக்கீங்க, உங்களுக்கு சப்மிட் பண்ணிக்கிறேன், என் தங்கச்சிங்க
இங்க உட்கார்ந்து இருக்காள். ஃபர்ஸ்ட் விக்கெட் அவுட், அந்த அம்மா குறை சொல்லிடுச்சு. ரெண்டாவது விக்கெட் என்ன அப்படின்னா, அந்த அம்மா அவங்க அண்ணன் சொன்னாங்க ஆம்லேட் போட்டுட்டு இருந்துச்சு, அந்த அம்மா வந்து தைலத்தை எடுத்து ஊத்திருச்சு அப்படின்னு. இதுக்கு முன்னாடி லாசரை பத்தி நமக்கு தெரியும். லாசர் மேல அக்கா தங்கச்சிங்க 2 பேருமே ரொம்ப பாசமா இருந்தாங்க. மார்த்தாள் வந்துட்டு வெளியே இருந்தாங்க, மரியாள் வந்து உள்ள இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியும் எப்படி இருந்தானா ஜீவன் ஏசப்பா செஞ்ச பெரிய அதிசயத்திலே லாசரோட உயிர்த்தெழுதலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா பங்கிட்டு இருக்குது. சோ அவங்க வந்துட்டு போய் அவங்க வந்து சொல்லும் போது என்ன சொல்றாங்க, மார்த்தாள் கிட்ட பதில் சொல்லிடுறாரு, நீ விசுவாசிச்சா உயிர் தெரிஞ்சிருப்பான் எல்லாம் சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் என்ன அங்க கேக்குறாரு அப்படின்னா, மரியாள் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. சோ அவ வந்துட்டு இங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணி இவ அங்க போறா. மார்த்தாள் போய் பார்த்த உடனே கையை பிடிச்சுதான் அழுகுறா. ஆனா எங்க அக்கா என்ன பண்றாங்க, போய் டாக்டர் போய் சரண்டர் ஆயிடுறாங்க. சம்டைம்ஸ் நான் தப்பு பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு காசுல எடுத்து செலவு பண்ணிட்டு டாக்டர் சச்சு சரண்டர் ஆயிடுச்சுப்பா, அந்த செலவு பண்ணிட்டேன், எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்ற மாதிரி அவங்க போய் சரண்டர் ஆயிட்டாங்க. சோ சரண்டர் ஆன உடனே என்னாச்சு, ஏசப்பா பத்தி எனக்கு நம்ம பைபிள் எல்லாமே படிச்சிருப்போம். ஏசப்பா அழுதுருக்காரு, அவர் சிலுவையில அறையும்போதுதான் அழுதுருக்காரு அப்படின்னு. ஆனா எங்க அக்காவுக்காக அவர் ஆவியில துக்கித்து அழுதார். எங்க பச்சை கடவுளே அழ வச்சவங்க நாங்க. சோ எங்களுக்காக அழுதவர் அவரு, இந்த மகள் அழுகுறாளே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக அழுதாரு அவரு. சோ ஓகேவா, இப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல வந்து உயிர் தெழுகிறாங்க, வராங்க. எல்லாருமே அந்த இடத்துக்கு நன்றி சொல்லி இருப்பாங்க. ஆனா மரியாள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த இருந்த காலகட்டத்துல ஒரு நாளைக்கு வேலை செஞ்சோம் அப்படின்னா அந்த காசோட மதிப்பு வந்து ₹1. சோ ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு 365 நாள் அவங்க வந்துட்டு 300 நாள் வேலை பார்த்து அந்த காசை சேர்த்து வச்சு அந்த தைலத்தை எடுத்துட்டு வந்து அந்த அவங்க சிரசின் மேல ஊத்தி அவங்க பாதப்படியில துடைக்கிறாங்க. இதுல நம்ம நிறைய பேருக்கு எல்லாம் தெரியும், அவங்க வந்துட்டு நன்றி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையிலே என்ன விஷயம் அப்படின்னா, ஏசப்பா அங்க வந்து கான்வகேஷன் நடக்கும். அந்த இடத்துல 2 விஷயம் நடக்குது. ஒண்ணு வந்துட்டு அவகிட்ட இருக்க வெளியேற பெற்றதை கொண்டு வந்து அவர் பாதப்படியில ஊத்தி அங்க வந்து அவருக்கு நன்றி செலுத்துறா. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, அங்க திருட்டுத்தனமா இருக்கிற யூதாஸ் காரியத்தை பத்தி அவருக்கு மனசுல பயம் வருது. ஏன்னா இது 300 வெள்ளி காசாச்சு, இதை விட்டு போட்டா அப்படின்னா ஏழைகளுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குதான் அவங்க ஒரு பாயிண்ட் சொல்றாரு, தரித்திரவன் உங்களிடத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. இதுல வந்துட்டு 2 விஷயம் என்ன அப்படின்னா, அங்கிள் நீங்க சொல்லு எனக்கு தெரிஞ்சிருக்கு நான் சொல்லிடுறேன். 2 விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே ஆண்டவர் வந்து ஆஃபர் பண்ணிடுறாரு, இவ வந்துட்டு என்னோட மரணத்தை வந்துட்டு முன்னறிவிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல சமையலும் வரல, சத்தியமும் வரல, எதுவும் வரல. ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு என்ன ஆகுது, அங்க பிரியாணியும் வந்துட்டு இருக்கு, பிரியாணி சொன்ன மாதிரி முட்டையும் வந்துட்டு இருக்கு, பிரியாணி வந்துருச்சு. சோ எதுக்குமே அங்க அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல. என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னோட மரணத்தை வந்துட்டு முன்னறிவிக்கிறாங்க அப்படின்னு. இப்போ இதுல சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சத்தியமா சமையலா சம்டைம்ஸ் வந்துட்டு பதறி போறாங்க, அதெல்லாம் இன்ஃபர்மேஷன் கிடையாது. என்ன கூட தான் எனக்கு ஏசப்பான்னு முன்ன தெரியும். எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்துட்டு எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஆனா அதுல முழுசா இருந்து அதுல கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணி மரண பரியந்தம் நிலை நிற்கிறவனே ஜீவக்கிரகத்தை பெறுவான் அப்படின்றது ஒரு விஷயம், ஒரு வசனம் இருக்கு. சோ நடுவர் அவர்களே, உங்களுக்கே நல்லா தெரியும். ஏன்னா நீங்க பிரசங்கம் பண்ணதே வந்துட்டு குறை சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, கலவக்கூடாது. அதே மாதிரி லாஸ்டா சொல்லி முடிச்சது நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, வசனத்துக்கு கீழ்ப்படிக்கணும். நாங்க வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சோம், அதனாலதான் அந்த தேவையான ஒன்றை நல்ல பங்கை நாங்க பெற்றுக்கணும். நல்ல தீர்ப்பு வழங்குங்க. ரொம்ப அருமையான ஒரு தியானம். உண்மையிலே நிறைய விஷயங்கள் பார்க்க முடிஞ்சது. என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு கிருபை நல்லா கவனிச்சுப்பாங்க. பேசுற வார்த்தைகள்ல சத்தியமா சாப்பாடா அப்படின்ற ஒரு டாபிக் ஒவ்வொருத்தருடைய இமேஜினேஷனை நல்லா கவனிச்சுப்பாங்க. தியானம் பண்றவங்க இதுதான் தியானம், வேதத்தை தியானிக்க சொல்றாரு இல்லையா, அவங்க எப்படி அதை புரிஞ்சு அவங்க எப்படி தியானிக்கிறாங்க அப்படின்னு சொல்றது. ஏன்னா ஒரு வீட்டுக்கு போனா நமக்கு என்ன ஒரு விதமான சாதம் தான் கிடைக்கும். ஆனா இங்க பாருங்க கலவையா நமக்கு எல்லாமே கிடைக்கும். அல்லேலூயா. அது போல சிஸ்டர் பவானி சிஸ்டர் பேசும்போது அருமையா ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன ஆண்டவர் தான் சொன்னாரு, 54 மாத்திரமல்ல தேவன வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால பழகும். இந்த மாதிரி அவங்க தியானம் பண்ணது, அம்மா தியானம் பண்ணது, பிரதர் சொன்னது, நீங்க சொன்னது, பிரதர் சொன்னது எல்லாம் அருமையா வார்த்தைகளை தியானம் பண்ணி வசனத்தின் அடிப்படையில உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பின் சார்ந்து நீங்க பேசுறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனா நம்ம ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேத வசனங்கள் எல்லாமே
நம்முடைய பிரயோஜனத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. நாம அதுல இருக்கிற ஒவ்வொருத்தரும், நீங்க மரியாதைன்றத பாக்குறீங்க, மார்த்தாலும் பாக்குறீங்க, ஆனா வேத வசனம் என்ன சொல்லுது? அவங்கதான் நமக்கு திருஷ்டாந்தம், திருஷ்டாந்தம் அடையாளம். அவங்க கிட்ட இருந்து நமக்கு அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்கள் ஏராளம் உண்டு. ஏன் ஆண்டவர் மார்த்தாளை பத்தி எழுதியிருக்காரு, மரியாதை பத்தி எழுதியிருக்காரு? எதெல்லாம் நம்ம கை கொள்ளணுமோ அதெல்லாம் கை கொள்ளணும், எதெல்லாம் நம்ம விட்டுடணும் அதெல்லாம் விட்டுடணும். அதுதான் அவர் ஆவிக்குரியனுடைய காரியம். அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளணும். இப்போ நீங்க மரியாள், மார்த்தாள், இந்த லாசரு அப்படின்ற குடும்பத்தை குறித்து நீங்க வேதத்துல வாசிக்கும் போது இயேசு அந்த குடும்பத்தை நேசித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அந்த குடும்பத்தை அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம மார்த்தாள், மரியாதை பத்தி பேசுவதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். இன்னைக்கு என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய அப்பாவையோ அம்மாவையோ என் குடும்பத்தினுடைய அங்கத்தினரையோ இயேசு நேசிக்கிற அளவுக்கு என் குடும்பம் இருக்கா? யோசித்து பாருங்க. இயேசு என்னிடத்துல அன்பு கூறுகிற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை இருக்கா? ஆனா அவங்க வாழ்க்கை இருந்தது பாருங்க. யோசித்து பாருங்க. அதுலயும் குறிப்பா லாசருவை அவர் அதிகமாய் நேசித்தார் என்று சொல்லப்பட்டது. யோசித்து பாருங்க. அப்ப இன்னைக்கு நமக்கும் இயேசப்பாவுக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டதா இருக்கு? இதை நம்ம அந்த குடும்பத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ அந்த குடும்பம் அன்னைக்கு அந்த வீட்டுல ஒரு துக்ககரமான ஒரு சம்பவம் நடக்குது. அந்த துக்ககரமான சம்பவம் நடக்கும் போது நமக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வருவாங்க. அது உறவுடைய கட்டாயத்தின் பேர்ல வருவாங்க. நெருக்கமான உறவு போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு. ஆனா வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்க அத்தனை பேரும் அவங்க வீட்டுல நிக்கிறாங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லும்படியா. அப்ப அந்த ஒரு குடும்பம் எவ்வளவு ஒரு முன்மாதிரியான ஒரு குடும்பமா இருந்தா, அத்தனை பேரையும் நேசிக்கிற ஒரு குடும்பமா இருந்தா, அவ்வளவு பேரும் அவங்களுடைய துக்கத்துல பங்கெடுக்கிறவர்களாக, அவங்களை ஆற்றுகிறவர்களாக, தேற்றுவதற்காக வந்திருப்பாங்க. யோசித்து பாருங்க. இன்னைக்கு நாம அந்த சாட்சி நம்ம கிட்ட இருக்கா? நல்லா யோசித்து பாருங்க. நீங்க நம்ம பக்கத்துல இருக்க ஆளே நமக்கு வர உதவி செய்ய முன் வரலன்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கு? ஆனா அந்த ஊர் மக்கள் அத்தனை பேரும் வந்தாங்க, அவங்களுக்காக நின்னாங்க. ஏசப்பா வர வரைக்கும் நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. லாசரு மரித்து எத்தனை நாள் ஆச்சு? ஏசப்பா வரும்போது 4 நாள் ஆச்சு. வசனம் சொல்லுது அன்னைக்கு வரைக்கும் அந்த மக்கள் அங்கதான் இருந்தாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்ல, 4 நாட்களா அந்த ஊர் ஜனங்கள் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை அந்த ஜனங்களை அசைத்து இருக்கும். யோசித்து பாருங்க. அந்த கீழ்ப்படிதல் அசைத்து இருக்கும், பரிசுத்த வாழ்க்கை அசைத்து இருக்கும். யோசித்து பாருங்க. இன்னைக்கு அது நம்ம கிட்ட இருக்கா? நம்ம அதை கவனிக்கணும். மார்த்தாளை பத்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசுனீங்க இல்லையா? இன்னைக்கு நல்லா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்லி இருக்காரு, விருந்து உபசரிப்பு ரொம்ப அவசியமான ஒரு காரியம். சிலர் அறியாமல் தேவ தூதர்களையும், ஆமா தேவ தூதர்கள் மட்டும் தேவனையும் போஷித்தது உண்டு. ஆபிரகாம் ஏசப்பாக்கு என்ன கொடுத்தாரு? சாப்பாடு கொடுத்தாரு. 3 பேர் போனாங்க. ஒருத்தர் கர்த்தர் தேவன், அவர் யார்? ஏசப்பா. மற்ற 2 பேர் தேவ தூதர்கள் சொல்லப்பட்டிருக்கு. 3 பேருக்கு ஆபிரகாம் என்ன கொடுத்தாரு? ஆகாரம் கொடுத்தாரு. அந்த குடும்பம் ஆகாரம் கொடுத்தது. நல்லா புரியுது. அப்ப அந்நியரை உபசரிக்கிற நாடகம், அதை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம். இப்ப நம்ம ஆராதனைக்கு வரோம். பழைய ஏற்பாடு காலத்துல ஓய்வு நாள்ல எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டளை இருக்கு. ஆனா அதுல எக்ஸ்கியூஸ் என்ன தெரியுங்களா? சாப்பிடறதுக்கு மட்டும் நீங்க செஞ்சு வச்சுட்டு வந்து செய்யணும். தேவனை ஆராதிக்கலாம், அல்லது ஆராதிக்கு போயிட்டு சமைச்சுக்கலாம். ஏன் இன்னும் ஒரு படி நீங்க கானான் தேசத்துக்கு வரக்கூடிய அந்த நடைபயணத்தப்போ நீங்க பாருங்க. வசனம் சொல்லுது, 6வது நாளே என்ன பண்ணாங்க? 7வது நாளுக்குரிய ஆதாரத்தை சேமித்து வச்சாங்க. 7வது நாள்ல அது கெட்டு போகல. மத்த நாள் கெட்டு போன ஆதாரம் 7வது நாள்ல எடுத்து வைக்கும் போது அது கெட்டு போகல. அப்ப ஆண்டவர் ஆதாரத்தை வந்து என்ன பண்றாருன்னா முன்னாடியே ஆயத்தம் பண்ண சொல்றாரு. அதுதான் நமக்கு கவனிக்க வேண்டிய விஷயம். நீங்க ஒரு வீட்டுல ஒரு ஜெபம் வைக்கிறீங்க, அல்லது ஒரு உபவாச கூட்டம் வைக்கிறீங்க, அல்லது வேற ஏதாவது ஒரு காரியத்துக்காக ஊழியர்களையோ அல்லது தேவ பிள்ளைகளை கூப்பிடுறீங்க அப்படின்னா, நீங்க ஜெபிக்கும்படியா கூடி வரீங்கன்னா, நீங்க அந்த ஜெபம் தொடங்குறதுக்கு முன்பதாகவே நீங்க என்ன பண்ணணும்? உங்க வீட்டுல நீங்க என்னென்ன செய்யணுமோ வேக வேண்டியதா வேக வச்சு, அவிக்க வேண்டியதெல்லாம் அவிச்சு நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டு, அந்த பிரேயர் டைமுக்கு முன்னாடி நீங்க அசம்பிள் ஆயிடணும் குடும்பத்தார்.
அப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அந்த இடத்துல நீங்க இதெல்லாம் செய்து வைத்துட்டு நீங்க முழங்கால் படிட்டு அந்த ஜெப நேரத்துல பங்கெடுத்தீங்கன்னா அதை போல ஒரு ஆசீர்வாதம் வேற ஏதாவது இருக்குமா? யோசித்து பாருங்க. அப்ப அது ஒரு ஆயத்தம். அப்ப ஆயத்தம் நமக்கு தேவை. இப்ப மரியாதை கிட்ட குறை நிறை அப்படின்ற விஷயத்தை நம்ம கவனிக்கணும். ஏன்னா சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளணும். ஏசப்பா வந்ததுக்கு அப்புறம் நீங்க செய்யும் போது அவன் உதவி செய்யல, என்னால அவருடைய பாதத்துல அவருடைய அங்கலாய்ப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரியாதை போல என்னால உங்க பாதத்துல அமர முடியல. அதுதான் அதனுடைய வேதனை. அவ மரியாதை பத்தி அவளுக்கு நல்லா தெரியும், லாசரை பத்தி நல்லா தெரியும். அந்த இடத்துல லாசர் இல்லவே இல்லை உதவி செய்வது, நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆனா அவ அதெல்லாம் சொல்லல. அவளுடைய கவலை என்னன்னா, மரியாதை போல என்னால பாதத்துல அமர முடியலையே, வந்த தெய்வத்தை வானத்தையும் பூமியை படைத்த தெய்வம் என் வீட்டுக்கு வந்திருக்காரு, இன்னைக்கு அவருக்கு என்னால முடிஞ்ச ஏதாச்சும் ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு அவ பிரயாசப்படுற. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, விருந்து உபசரிப்பு ஒண்ணு கெட்டது கிடையாது, நல்ல விஷயம். ஆனா அது எப்படின்னா, பிரேயர் டைம்ல நீங்க பிரேயர் நடக்கும் போது போய் செய்யறத காட்டிலும் முன்னாடியே செய்து விட்டுட்டு நீங்க பிரேயருக்கு முன்னாடியே ஆயத்தமாய் உட்கார்றது நல்லது. இந்த இடத்துல நம்ம மரியாதை கிட்ட இருந்து இந்த காரியத்தை சரி பண்ணிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு. ரெண்டாவது, மார்த்தாள் கிட்ட, ரெண்டாவது மார்த்தாள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கவலை இருக்கு, நிறைய கவலை இருக்கு, எத்தனையோ கவலை இருக்கு. இப்ப லாசரு பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு சில லாசரை பத்தி மரியாதை பத்தி மார்த்தாளை பத்தி இருக்கக்கூடிய வசனங்கள் குறைவுதான். ஆனா அங்க ஒரு சில இடத்துல குறிப்பிட்ட வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஒண்ணு நல்லா தெரியும், லாசர் எப்படி இருக்காருன்னா ஹீரோ மாதிரி தான் இருந்திருக்கு. அவர் வந்து எல்லாரும் தன்னை பார்க்கணும், கவனிக்கணும் அப்படின்ற பார்வையில தான் அவருடைய சுபாவமே இருக்கு. தெய்வம் வீட்டுக்கு வந்து இருக்காரு, அவருக்கு அங்க இடம் இல்ல பாருங்க, அவர் இல்லங்க, அவருடைய அட்டனன்ஸ் இருந்துட்டாங்க, பிரசன்ஸ் இருந்துடா, லாசருடைய பிரசன்ஸ் இல்ல, அவர் எங்கேயோ போயிருக்காரு. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஆனா இத குறித்து ஒரு சகோதரி அவளுக்கு ஒரு கவலை இருந்திருக்கும் நிச்சயமா, இல்ல ஆத்மா, ஐயோ அவரு வந்திருக்காரு, ஏசப்பா வந்திருக்காரு, அவன மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பினவர் வந்திருக்காரு, அவர் வந்திருக்கும் போது அவருடைய பாதத்துல அவங்க என்னாலதான் கேட்க முடியல, அட்லீஸ்ட் நீயாச்சும் அண்ணா நீ கேட்கலாம்ல அப்படின்னு அவருக்குள்ள ஒரு கவலை இருந்திருக்கும். புரியுதுங்களா? அதனால ஆவிக்குரிய கவலைகள் இருப்பது சோதனம். உலக பிரகாரமான கவலை, எனக்கு ட்ரெஸ் இல்லையே, அவங்கள மாதிரி நகை இல்லையே, அந்த கவலை நமக்கு வேண்டாம். அது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். நமக்கு இருக்க வேண்டிய கவலை என்னன்னா, அவர் பாதத்துல என்னால உட்கார முடியலையே, எனக்கு வேதத்தை வாசிக்க முடியலையே, நல்லா ஜெபிக்க முடியல, இந்த பிரதர் போல இன்னைக்கு நல்லா வாசிச்சாங்க, இன்னைக்கு இந்த பிரதர் நல்லா வொர்ஷிப் பண்ணாங்க, இன்னைக்கு இந்த பிரதர் நல்ல வார்த்தைகளை கொடுத்தாங்க, நல்ல ஆலோசனைகளை கொடுத்தாங்க, இந்த மாதிரி என்னால கொடுக்க முடியலன்னு அந்த ஆவிக்குரிய கவலை இருக்கணும். பக்தி விருத்திக்கு ஏதுவான ஒரு கவலை இருக்கணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இதை நம்ம மார்த்தாள் கிட்ட இருந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது அந்த அம்மா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வசனம் ஏசப்பா சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கேன், உன் சகோதரன் உயிர்த்தெழுவாங்க. ஒண்ணு அந்த அம்மா ஒரு வசனத்தை சொல்றாங்க. என்ன சொன்னாங்க? உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாட்களிலே அவனை எழுப்போம். அந்த அம்மாக்கு வேத வசனம் எந்த அளவுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு பாருங்க. அவர் எதை பத்தி பேசுறாரு, அதுக்கு கோர்வையான வசனத்தை எடுத்து பேசுறாங்க பாத்தீங்கன்னா. அவ வேத ஞானம் நிறைந்த ஒரு சகோதரி. நீங்க மார்த்தாள் கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம், நம்ம கிட்ட வேத வாசிப்பு இருக்கா? ஆண்டவர் ஒரு வார்த்தையை பேசினார்னா அவர் எதோட தொடர்புள்ள விஷயத்த பேசுறாருன்றது நம்மளால புரிஞ்சிக்க முடியுதா? அவர் புரிஞ்சுக்கிட்டா பாருங்க, டக்குனு வசனத்தை எடுத்து சொன்னா பாருங்க, யோசித்து பாருங்க. நீங்க அவளை போல வேதம் வாசிக்க கத்துக்கணும். அவ வேதத்தை கரைச்சு குடிச்சவளா இருக்கா பாருங்க. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில வேத வாசிப்புல நம்ம தேறினவங்களா இருக்கணும். எஸ்ராவை போல தேறின வேத பாருன்னா இருக்கணும். அல்லேலூயா. இதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அது மாத்திரம் இல்ல, அவகிட்ட இருக்க குறை சொல்ற அந்த விஷயம் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த காரியத்தை நம்ம திருத்திக்கணும். மார்த்தாளை பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லணும், நம்ம கிட்ட குறை சொல்ற புத்தி இருக்கவே கூடாது அப்படின்றதுல நம்ம கவனமா இருக்கணும். இப்ப மரியாதை பக்கம் வரும். மரியாதை குறித்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? அருமையா சொன்னீங்க, தைலம். உண்மையிலே அந்த தைலத்தை குறித்து சொல்லும்போது தேவனேசன் சொன்னாங்க 1 இயரோட இன்கம். அதெல்லாம் நீங்க அவங்க எங்க இருந்து அந்த தியானம் பண்ணி எடுத்தாங்கன்னு தெரியல. வேல்யூபிளான பாயிண்ட், நல்லா யோசனை பண்ணி பாருங்க. 1 வருடத்தோட கடினமான உழைத்த அந்த வருமானத்துக்கு உரிய அந்த ஒரு பொருளை அவங்க எவ்வளவா அந்த பொருளை காட்டிலும் ஏசப்பாவை நேசித்து இருந்தாங்கன்னா ஏசப்பாவுடைய அந்த சிரஸ்ல அவங்க ஊற்றுவாங்க. யோசித்து பாருங்க. அதுவும் அவங்க கிட்ட இருக்கிறதுலே பெஸ்டானது. நீங்க நல்லா கவனிங்க, மரியாதை கிட்ட இருந்த குணம் என்ன? அவகிட்ட இருந்ததுலே பெஸ்டானதை எடுத்துக்கிட்டு வந்து, வெளியேறப்பட்ட தைலத்தை எடுத்துட்டு வந்து
அவருடைய சிரசில ஊற்றணும். யோசித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில பெஸ்டானதை ஏசப்பா கொடுக்குறீங்களா? சில பேருக்கு முகத்துல சிரிப்பு கூட பெஸ்டா வரமாட்டீங்க. உங்க பெஸ்டான சிரிப்பை ஏசப்பா கொடுக்கணுங்க. உங்க பேச்சுல பெஸ்டானதை ஏசப்பா கொடுக்கணும். உங்க சத்தத்துல உயர்ந்த சத்தத்தை ஏசப்பா கொடுங்க, மனுஷனுக்கு கொடுக்காதீங்க. உங்க கரங்களை கொடுக்கிற பெஸ்டான காணிக்கை கர்த்தருக்கு கொடுங்க. உங்க கால்கள் அதிகமா நடக்கிறது ஏசப்பாவுக்கா இருக்கணும். உங்க கைகள் தட்டுறது ஏசப்பாவுக்கா இருக்கணும். உங்க முழங்கால் முடங்கிறது ஆண்டவருடைய சமூகத்திலேயே இருக்கணும். நல்லா யோசனை பண்ணிப்பாரு. எனக்கு நான் பெஸ்டானதை கொடுக்கறேன்னா, என் வாழ்க்கையில ஏசப்பாவுக்கு பெஸ்டான இடத்தை கொடுக்கறேன்னா ஃபர்ஸ்ட் ஆண்டவரை தேடுறோமா? யோசித்து பாருங்க. நல்லா சொன்னாங்க, காலைல எந்திரிச்சு அதிகாலமே தேடுறாங்க, பிரதர் அதிகாலம் 5 மணிக்கு பிரேயருக்கு வராங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. அப்ப உங்களுக்குள்ள வசனம் கிரியை செய்யுது பாத்தீங்களா? அப்ப அதிகாலை ஜெபம் ரொம்ப அவசியம். அதுதான் கர்த்தருக்கு ஃபர்ஸ்ட். உங்களுடைய வாழ்க்கையில முதல்ல எழுந்தவன முதல்ல கர்த்தருக்கு பிரையாரிட்டி. நீங்க கர்த்தரை தேடிட்டு ஒரு வேலையை செஞ்சு பாருங்க, சாதாரண காபி கூட அமிர்தமா இருக்கும். ஆனா கர்த்தரை நோக்கி பார்க்காம நீங்க போய் என்னதான் நீங்க ருசியான விஷயத்தை செய்யணும் முயற்சி பண்ணாலும் சொதப்பல் நடக்கும். ஒண்ணு உப்பு அதிகமாகும், இல்ல காரம் அதிகமாகும், இல்ல குறைஞ்சி போயிடும், இதெல்லாம் நடக்கும். ஆனா ஜெபிச்சுட்டு போய் ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரியுங்க, முதல்ல எங்க வைக்கிறீங்க? அவ என்ன பண்ணா? கர்த்தர் முன்னாடி வச்சா. நம்ம என்ன வைக்கிறோம்? எந்திரிச்சவனே அனுப்பகரைக்கு போனீங்கன்னா நீங்க ஏசப்பா முன்னாடி வைக்கிறேன். எடுத்தவனே போனை பாக்குறீங்கன்னா நாம ஏசப்பா முன்னாடி வைக்கிறேன். அப்ப நம்ம எங்க வைக்கிறோம்? அவன் ஏசப்பா முன்னாடி வச்சு வாழ்ந்தார், பெஸ்டானதை கொடுத்தான். அடுத்து அவட பாதத்துல அவ எப்போதும் அவ பாருங்க, மரியாதை பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க 3 இடங்கள்ல எழுதப்பட்டிருக்கு. அவ எங்கெல்லாம் வராலும் அங்கெல்லாம் அவ பாதத்துல தான் விழுறான். உட்கார்றதும் பாதம் தான், விழுறதும் பாதம் தான். ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அந்த தைலத்தை ஊத்திட்டு அந்த பாதத்துல போய் தலைமுடி என்ன பண்ணா வச்சு தொடச்சு. நல்லா யோசனை பண்ணி கண்ணீர் விட்டு அழுதா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவ ஒண்ணு நல்லா புரிந்து கொண்டா. ஏசப்பாவே சொல்லிட்டாரு என்னன்னு, தேவையானது ஒன்று, அது என்ன? அவருடைய பாதம். அந்த பாதத்தை யார் ஒரு பிடித்துக் கொள்றாங்களோ அவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க. இதெல்லாம் யாக்கோபு புரிந்து கொண்டாரு. அவர் என்ன பண்ணாரு? இன்றைக்கு நீங்க என்ன ஆசீர்வதித்தாலுடைய உங்களை நான் விட மாட்டேன்னு அவர் எங்க பிடிச்சுக்கிட்டாரு? பாதத்தை தான் பிடிக்க. பாதத்தை பிடிச்சுக்கிட்டவங்களுக்கு ஆசீர்வாதம் நிச்சயமா உண்டு. போராட்டத்திலிருந்து விடுதலை உண்டு. யாக்கோபு விடுதலையாக்கப்பட்டார். அது போல நீங்களும் நானும் விடுதலையாக்கப்படும். அப்ப மரியாதை கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன? பாதத்தை பிடிச்சுக்கிற ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கணும். அடுத்து அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த தைலம் அந்த பூசுற சம்பவத்துக்கு முன்பதாக நீங்க அந்த வசனத்தை வாசிங்கன்னா அவ ஏசப்பாவுக்கு பின்னாடி நிற்கிறதாக அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. எப்பவுமே ஏசப்பாவை முன்னாடி விட்டுட்டு தன்னை ஏசப்பாவுக்குள்ள ஒளித்துக் கொள்ளுகிறவளதான் இருந்தான். ஏசப்பாவை புகழ்ந்து பேசுகிறவளதான் இருந்தான். என் வாழ்க்கையில எதை கொடுத்தாலும் அது என் ஏசப்பா கொடுத்தது. இந்த வேலை ஏசப்பா கொடுத்தது, இந்த வருமானம் ஏசப்பா கொடுத்தது, இந்த புருஷன் ஏசப்பா கொடுத்தது, இந்த மனைவி ஏசப்பா கொடுத்தது, இந்த வீடு ஏசப்பா கொடுத்தது சொல்லி எல்லாத்தையும் ஏசப்பாவை முன்னாடி நிறுத்தி வாழ்கிற ஒரு சகோதரி. எங்கேயும் அவ ஆண்டவருக்கு போக வேண்டிய புகழ் அவ திருடி நல்லா புரியும். எல்லாமே கர்த்தர் கொடுத்தது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். யோபுக்கு கொடுத்ததெல்லாம் யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தார். நல்லா புரிஞ்சு. அதுதான் நம்ம அறிந்து கொள்ளணும். வாழ்க்கையில வரதெல்லாம் யார் கொடுக்கறதா? ஏசப்பா கொடுக்கறதா. அப்ப ஏசப்பா முன்னாடி வைக்கணுமா, உங்களை முன்னாடி வைக்கணுமா? நான் சம்பாதிச்சு வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? அல்ல, ஏசப்பா எனக்கு சம்பாதிக்க பலன் கொடுத்தார், அதனால வாங்க கிருபை செஞ்சார் அப்படின்னு சொல்லுவீங்களா? மகிமை யாருக்கு புரியும்? அவரு. அவர் உங்களுக்கு பலனை கொடுக்கிற, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுக்கிறவர் யாரு? அவர் தான். உங்க கை கால் உடஞ்சு போச்சுன்னா வீட்டுல உட்காந்து போசிக்கிறவர் யாரு தான்? ஆமா, அவர் தான். எனக்கு அப்படிதான் நடந்தது. கால் உடஞ்சி நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது 3 மாசம் வேலைக்கே போக முடியல, சேலரி 0. ஒரு நாள் கை விடாது. அல்லேலூயா. ஆமா, நம்ம நிறைய நேரத்துல என் கை பலம் தான் என்ன காப்பாத்துன்னு நினைக்கிறோம். இல்ல, ஏசப்பா தான் காப்பாத்து. அல்லேலூயா. அப்ப அந்த அம்மா வந்து ஏசப்பா முன்னாடி வச்சு வாழ்ந்தாங்க. அடுத்தது அந்த மரியாதை குறித்தும் மாத்தாள் குறித்தும் சொல்லப்படும் போது அவனோட பிரச்சனைய அவன் சகோதரன் இறந்து விட்டான் அப்படின்ன உடனே அவங்க என்ன பண்றாங்க? ஏசப்பாவுக்கு தகவலை சொல்லி அனுப்புறாங்க. நீங்க நல்லா கவனிங்க. அப்ப நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், உங்க பிரச்சனையை நீங்க யார்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க? ஒரு போராட்டம் வந்துச்சுன்னா அதை தீர்க்கிறவங்க ஒரு விஷயத்தை கொண்டு போங்க. சும்மா அதை அலப்பிக்கிட்டு அதை ஊதி பெருசாக்கிறவங்க கிட்ட கொண்டு போக கூடாது. சில விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். எதை யார்கிட்ட கொண்டு போகணும் தெரிஞ்சு கொள்ளணும்.
அவங்க அழகா தெரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன பண்ணாங்க? ஏசப்பாவுடைய பாதத்துக்கு அது கொண்டு போனாங்க. அவர்களுடைய அற்புதம் கண்டிப்பா நடக்கணும் அவங்க விசுவாசித்தாங்க. அதனாலதான் அவருக்கு சொல்லி அனுப்புனாங்க. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம போராட்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது நம்ம யாருகிட்ட ஷேர் பண்றோம் நம்முடைய வேதனைகளை? ஆண்டவர் சொன்னாரு, உடைய எல்லா கவலைகளும் உங்க வேதனைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானமாகி அந்த ஜெபத்துல தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்ப தேவனுக்கு தெரியப்படுத்துறீங்களா? இன்னைக்கு ஜெபம் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாதை. நம்ம ஒரு டூல். ஆண்டவரோடு பேசுவது, நம்முடைய பிரச்சனைகளை அவர்கிட்ட பாதத்துல வைக்கிறது. நீங்க எத்தனை பேர் அதை நீங்க செய்றீங்க? யோசித்து பாருங்க. மரியாதை அதை கரெக்டா செஞ்சாங்க. அவரோட பாதத்தை இருக்க பிடித்துக் கொண்டாங்க. அல்லேலூயா. இது நம்ம அவங்க கிட்ட கற்றுக்க வேண்டிய அடுத்த விஷயம். அடுத்தது, அந்த மாதிரி தலைமுடியினால என்ன பண்ணாங்க? ஏசப்பாவுடைய பாதத்தை தொடச்சாங்க. தலைமுடி பெண்களுக்கு என்னவா கொடுக்கப்பட்டிருக்கு? மகிமை. உங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? அந்த மகிமை ஆண்டவரோட சமூகத்தை தாழ்த்தினாங்க. யோசித்துருக்காங்க. இன்னைக்கு அந்த தாழ்மை நம்ம கற்றுக்கொள்ளணும். ஏசப்பா முன்பாக தாழ்த்த கற்றுக்கொள்ளணும். அது எல்லாமே அவர் கொடுத்தது. அவர் கொடுத்தது அவருக்கு பயன்படுத்தணும். அல்லேலூயா. அவர் கண்ணன் அதுல இருந்து வடிந்த தண்ணீர் அவர் பாதத்தில் தான் விழுந்தது. அவர் கொடுத்த தலைமுடி அந்த பாதத்தை தொடச்சது. அவர் கொடுத்த வருமானத்தினால சம்பாதிச்ச தைலம் அவருடைய தலையில ஊற்றப்பட்டது. யோசித்து பாருங்க. எல்லாமே கர்த்தர் கொடுத்தது. கர்த்தருக்கே திரும்ப கொடுக்கிறாங்க. இதான் கர்த்தர் அவர்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு வார்த்தை. அப்ப இதெல்லாம் நம்ம நல்லா கவனிச்சு பார்க்கும்போது, மார்த்தாள்கிட்ட இவ்வளவு நல்ல குவாலிட்டிகள் இருக்கு, மரியாதை கிட்ட இவ்வளவு நல்ல குவாலிட்டிகள் இருக்கு. நல்லதை எடுத்துக்கொள்ளுங்க, தேவையில்லாத அகற்று. இதான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்க. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும்போது, ஆண்டவருடைய பிள்ளைகளா நீங்களும் நானும் இருக்கும்போது, நம்ம கிட்ட விருந்து உபசரிப்பும் இருக்கணும், ஆண்டவருடைய பாதத்துல காத்திருக்கிறதும் இருக்கும். அல்லேலூயா. அதனால ஏசப்பாவுக்கு விருப்பமானதை செய்தது பெத்தனியா மரியாளா அல்லது மார்த்தாளா கேட்டா, பெத்தனியா மரியாளும் மார்த்தாளும் ரெண்டு பேருமே ஏசப்பாவுக்கு பிரியமானதுதான் செய்தார். அல்லேலூயா. இதுதான் இந்த பட்டிமன்றத்தோட அன்பின் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் ஆராதனை ஆரம்பித்த நிமிடம் முதற்கொண்டு நீங்க கூட இருந்தீங்க, பாதுகாத்தீங்க. நன்றி. பட்டிமன்றத்தில் உங்களுடைய கூட கிருபை கூட இருந்தது. நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை கை கொள்ள கிருபிறார். அன்பின் விருந்தில நாங்கள் பங்கு பெற போறோம். பரிசுத்தப்படுத்தும் ஆசீர்வதியும், கொடுத்த கரங்களையும் புசிக்கிற கரங்களையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து உங்களுடைய ஆளுகை, உங்களுடைய வழி நடத்துதல், உங்களுடைய ஆலோசனை ஒவ்வொருவரோடு இருக்கட்டும். துதிகிற மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். Glory and honor to you alone. In Jesus' name we pray. Amen. God bless you. Have a wonderful day. Amen.